சரி ஓகே, உள்ளொதுக்கீட பத்தி விஜய் ஏன் ஒருத்தன் பேசல பதில் சொல்லு. சொல்லிட்டு கேள்வி கேளியா? இதுதான் கொஸ்டின். இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். உள்ளொதுக்கீட பத்தி விஜய் ஏன் வாய்? எனக்கு அதை பத்தி தெரியாதுங்க. உங்ககிட்ட உங்களுக்கு தெரியாது, விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் எங்க அண்ணன் பாத்துப்பாரு. உங்களுக்கு தெரியும், அதை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன், விட்டுங்களேன். விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? அதுவும் தெரியாது. நான் ஒரு விஷயம் இருங்க, தெரியுமா தெரியாதா? பதில் சொல்ல இல்ல எமினம் இருங்க, நியாயமா போலாம். ஒரு நிமிஷம் பதில் சொல்ல தெரியா, அததான் பதில் சொல்ல விடு. சொல்லு. சம்பந்தமே இல்லாம ஒரு பொண்ணை என் கூட வச்சு நீ பேசும்போது ஒரு கூட வச்சு பேசலாம். நீ அப்படிதான் பேசுற, பச்சையா போய் சொல்லிட்டு பேசுற. பதில் சொல்ல வைக்கலாம் ஓடணுமா? ஓடுற தோழர், யாரு என்ன சொன்னா? சரி, யாரு சொல்லு. ஒரு நிமிஷம் பொறுமை. இவ்வளவு நேரம் நான் இங்கதான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஏன் ஓடணும் சொல்லுங்க. உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், பதில் கொடுத்துட்டு தானே இருக்கேன். என்ன மேம் தோழர் சொல்லுங்க. ஏங்க கேக்குதா இல்லையாங்க? நான் தோழர் கேக்குது. என்ன தோழர், அவர் பேசுறத கேட்டீங்களா நீங்க? ஒருத்தர் கூட வச்சு பேசுறது அது தப்பான விஷயம். உடனே தூக்கி காட்டணும், ஊரு முன்னாடி காட்டணும் பொழுது. நாங்க பேசிக்கிறோம். உங்ககிட்ட நான் எதுவும் பேசல. இருங்க ஒரு நிமிஷம் இப்ப நான் பேசணும். இங்க நாகரிகமா பேச சொல்லுங்க. ஒரு நிமிஷம், இங்க அவரை கொஞ்சம் நாகரிகமா பேச சொல்லுங்க. பேசிக்கிட்டே இருக்காரு, நொய்யின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. கடுப்பால உங்களுக்கு? திரும்ப கால் வந்துருச்சுன்னு சொல்லுவாரு, கேட்டுங்க. இப்ப எனக்கு ஒரு கால் பண்ண போறேன், இருங்க வரேன். சோறு தான் தின்றியா, வேற ஏதாவது தின்றியா? தொடர் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வேற ஏதாவது பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? நீ மியூட்ல இரு. நான் தெரியுது. இருங்க ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு வரேன். ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு பாத்துட்டு வா போ. இருங்க கால் பண்ணி டெலிவரி பண்ணிட்டு வராருங்க, வரேன். கடைசியில இவனுங்க என்ன எடப்பாடி ஸ்டான்ஸ் எடுத்துட்டாங்க. எங்க அம்மா பத்தி பேசிட்டா சரி வேண்டும் சேர்த்து வச்சு பேசுறாங்களாம். எமினாம் இடையில ஒரு நல்ல பீஸ் வந்தது ஈழத்தை பத்தி பேச, அப்ப வேஸ்ட்னா. இது ஜாலி. அதுதான் செத்து புதைச்சு போனமேங்க இதுன்னு தெரியாம போயிடுச்சு. அத விடுங்க. இவனே வந்துதான் மாட்டினான். அதாவது வந்து போட வேண்டியது தமிழ் பையனுக்கு போட வேண்டிய பிட்ட இவர் வந்து மாட்டினாரு. இப்போ அவனுதான் இது போட்டோம், வலை போட்டோம், அவன் எஸ்கேப் ஆயிட்டான். கட்டதோரணை இத தமிழ் பையனுக்கு போட்டது இல்ல, பாரிசாலனுக்கு போட்டது. தென்னாட்டன் வந்து பாரிசாலன் நோக்கி வீசின வலை. நீங்க தப்பா சொல்றீங்க. ஓ, 2 பேர் மேலே கை வச்சான். கட்டான பாத்தியா? பேச ஒண்ணுமே இல்ல. ஒண்ணு என்னையும் ஒரு பொண்ணையும் சேர்த்து வச்சுட்டு எப்படி பேசலாம்? யாரா பேசுறாங்க? எப்படி பண்ணா பாத்தியா? அழகா நம்ம கத்துக்கணும் போல இருக்குது இவனுங்கிட்ட இருந்து. எப்படி வந்து அல்லாக்கா அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு வர்றதுன்னு. நம்மளும் பேசினுக்கிறோம் எத்தனை வருஷமா. இதெல்லாம் தெரியுதா? அதுவும் எமினம் அந்த ரூம்ன்றது ரொம்ப பாதிச்சு போல இருக்கு. பர்த் வேணாம்னு சொல்றேன். போனவன் என்ன ஆளுகணும் வருவான். உங்களை விரும்பி தானே கேட்டான் அவன். எம்னம் பேச சொல்லுங்க, எம்னம் பேச சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் விரும்பிதான் கேட்டான். கேக்குறது எதுக்குமே பதில் தெரியல. என்ன பண்றது? ஒரு மேட்ரு ஒண்ணு ஆச்சு கட்டண நம்ம உள்ள வந்து பேசினு இருக்கும்போது, என்றாய அசைமணி இப்படி ஒரு வந்து இன்டர்னல் ரிசர்வேஷன் வந்து அமல்படுத்தி இருக்கிறாங்க. இது ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு வந்திருக்குது. ஸோ இங்க வந்து அம்பேத்கரியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பல பேர் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க.
உங்க சைட்ல இருந்து நான் எந்த நியூஸுமே வரல. யுவர் நண்பன் ஒருத்தன் உட்காந்துக்கிறான், அவன் இதை பத்தி எல்லாம் ட்விட்டு போட மாட்டானோன்னு நான் அவர்கிட்ட சொல்லி போட வைக்கிறேன் தோழர் அப்படின்னா, சரி போட வைன்னு சொல்லிட்டு நான் ஒரு 3-4 நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன், எதுவும் போடல. நான் அவன் போட்ட மற்ற ட்வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு டேக் பண்ணி மொத்த இதை பத்தி உனக்கு பேச வைக்கல, நீ என்ன இதெல்லாம் பேசணும்னு கேட்டோன்னு பிளாக் கஷ்டம். இப்ப இவன்கிட்ட கேட்டா அப்படி ஒண்ணு பத்தி எனக்கு தெரியவே தெரியாதுன்றான். இதுவே உனக்கு தெரியல, நீ அரசியல் பேச வரலாமா? இதெல்லாம் அடிப்படை பிரச்சனை தானே. இவன் எனக்கு இது தெரியல, இவன் என்ன இதுல வந்து அரசியல் இவங்களுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜ் பாத்தீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் எங்க அண்ணன் பார்த்துப்பாரு. நம்ம இப்படி பேச முடியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், நம்ம இந்த மாதிரி பேச முடியுமா? நம்ம பதில் சொன்னா நம்மள எப்படி அணுகுவானுங்க? இதே அதிமுக காரனுக்கும் பாமக காரனுக்கும் இந்த எல்லாம் இருக்கிற எல்லாம் இந்த சில்லறை கட்சிக்காரனுங்க எல்லாருக்குமே ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது. அதுதான் இப்ப இவன் காமின அந்த ப்ரிவிலேஜ். இது நமக்கு கிடையாது. நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம பதில் சொல்லணும். இவனுக்கு இஷ்டத்துக்கு அலிகேஷன் வைக்கலாம், என்ன வேணா வைக்கலாம். நம்ம அந்த மாதிரிலாம் எதுவுமே பேச முடியாது. நம்ம பார்த்து நிதானமா தலையெழுத்து. வாங்க ஏசிபி ப்ரோ பேசுங்க. வாங்க வாங்க சொல்லுங்க தோழர். வணக்கம் ஏசிபி. அதாவது ஏங்க இருங்க, நான் பேசுறது கேக்குதா? சொல்லுங்க எம்எம் தோழர் சொல்லுங்க. உன்கிட்ட பேச ஒண்ணும் இல்ல, ஒரு நிமிஷம் ஏசிபி ப்ரோ நீங்க பேசுங்க. ஏசிபி புதுசா வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசல. என்ன சொல்ல வந்த, ஒரு 1.5 வருஷம் முன்னாடி விஜய் கட்சி ஆரம்பிச்சு மாநாடுலாம் போடாத டைம்ல வந்து யாரும் கேட்டுட்டு இருப்போம், என்ன அரசியல் புரிதல் இருக்காரு, சில கேள்வி எல்லாம் கேட்போம், மாநாடு வரட்டும் சொல்றேன், மாநாடு வரட்டும் சொல்றேன். அதே ஸ்டாண்ட்ல தான் இன்னைக்கு வரையும் இருக்காங்க. அது எப்படி சேர்ந்தா என்னால முடியுது? எந்த கேள்வி கேட்டாலும் டாச் பண்றாரு. 1.5 வருஷம் 2 வருஷமா ஆட்டம் வளைச்சு ஓட்டுற எப்படி இருக்கு தோழர்? நான் வளைச்சு இல்லையா சுத்தமா? எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன். அதுதான் தோழர். இருங்க, பதில் சொல்லணுமா வேணாமா? அப்ப நேர்மையான பதிலா இருக்கணும். சொல்லு, நேர்மையான பதிலா இருக்கும். அது நேர்மையான பதில்னா ஒரே விஷயம் தான். இதையும் டாச் பண்ண போறியா? ஏங்க எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் கேளுங்க. பதிலே சொல்லல அதுக்குள்ள. தெரியாம இருக்கும். வேற ஏதாவது இருக்கா? கேக்குறதுக்கு வர ஒண்ணும் இல்ல, சொல்லு. அப்புறம் தான் முடிவு பண்ணிட்டு என்கிட்ட கொஸ்டின் எல்லாம் கேட்காதீங்க. அப்புறம் எனக்கு எதுவுமே தெரியல, நீங்க தற்கொலை நினைச்சா நான் தற்கொலை ஆவேன். ஒருத்தனை ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பண்றதுக்கு அததான் சொல்றேன். ஒருத்தனை முடிவு பண்ணிட்டு எனக்குமே அவங்ககிட்ட கேள்வி கேட்காதீங்க, ரொம்ப தப்பு அது. அது கொள்கையை பத்தி சொல்லி என்ன பண்ணுங்க. தலை வலிச்சதுக்கு அதான் மேல வந்து சரி. அப்ப இனிமே இவங்க கூட உட்காந்து பேசுங்க, இவங்க ஜாலியா பேசுவாங்க. தேசிய தலைவர் ஏசிபி ப்ரோக்கு நம்ம டிஃபன் பண்ண வேணாம். ஏசிபி ப்ரோக்கு டிஃபன் பண்ண அவர் எல்லாரும் கூட உட்காந்து பேசி நானும் பாத்துருக்கேன். அவரு செல்தான் நீ என்ன அவரு சொல், நீ எங்க தானே உட்காந்து பேசியிருந்தா ஜாலியா பேசுவேன்னு சொல்லிட்டு. என்ன பண்றது, புத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியே வர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. எனக்கு இப்ப ஒரு விஷயம் சொல்றேன், கிளிச்சுன்னு நினைக்கிறேன். நான் கால்ல இருக்கும்போது நீங்க பேசுனதெல்லாம் எனக்கு கேட்டுச்சுல்ல? ஓகே, சத்தியமா சொல்லிட்டா ரொம்ப நல்ல உங்க கூட பேசணும்னு நினைச்சு அப்படியே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உனக்கு வந்து ஆப்போசிட் பர்சன் பேசுனதுல கட்டாயம் சீரியஸா நான் மறுபடியும் சொல்றேன், நான் பேசினதா மறுபடியும் சொல்றேன். இவனுங்களுக்கு அதிமுக காரணங்களுக்கு தாவேக்கா காரணங்களுக்கு இதர சில்லறை கட்சிகளுக்கு எல்லாம் ஒரு பிரிவிலேஜ். அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை பத்தி அதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லுங்க தோழர். நீங்க தானே என்ன பத்தி பேசுனீங்க, எவ்வளவு அழகா பேசுனீங்க. போனதுக்கு அப்புறம் பின்னாடி பேசுறது இல்ல மணி இப்போ எனக்கு பட்டு ஞாபகம் வர மாட்டேது. நீ சொன்னு வச்சுக்கோங்க, நான் அப்படியே ஒரு வார்த்தை மாறாம சொல்லுவேன், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கூட போட்டு சொல்லுவேன். நீ சொல்ல ஞாபகப்படுத்தேன். நான் வந்து முன்னாடி அதுதான் இருங்க நான் நல்லா சொல்றேன் பாருங்க. முன்னாடி 3% இந்த அதான் மேல ரெட் பெட்டிஷன் போட்டதுக்கு அப்புறம் உங்க தலைவர் ஏன் இது எதுவும் போடல, அவர் நண்பன் கிட்ட சொல்லி போட சொல்லி நான் இவங்கிட்ட சொன்னேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல. ஆமா, உன்கிட்ட சொன்னேன், நீ போடுறேன்னு சொன்ன, நீ சொன்னியா இல்லையான்னு தெரியல. நான் அவனுக்கு டேக் பண்ணோடனே அவனை பிளாக் அடிச்சான். இத பத்தி நீ என்கிட்ட பேசிருக்கிற, ஆனா இப்போ இத பத்தி பேசுறப்போ எனக்கு அப்படி அதுனா என்னன்னே தெரியாதுன்ற, இவ்வளவுதான் உன் அரசியல்ன்ற. இப்படி அந்த நான்கு நெறியில வெட்டு வாங்கின பையனை சும்மா காட்சி பொருளா ஸ்டேஜ்ல வச்சு அவன்கிட்ட எதுவுமே பேசாம அந்த பையனை வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்களோ, அந்த மாதிரிதான் நீயும் இது வந்து ஒரு சந்தர்ப்பவாதமா தான் எங்க எல்லாரும் தவிர்த்து நீங்க எங்களுக்காக நீ பேச வரல. உன்னால அந்த அரசியல பேசவே முடியாது. நான் சொன்ன கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதை மாத்துறதுக்கு எவ்வளவு அழகா நான் தெளிவாதான் என் கான்டெக்ஸ்ட சொல்றேன். நான் தெளிவாதான் சரி 3% இது முடிக்கிற பத்தி விஜய் ஏன் பேசல? இப்பயும் நான் அதே கொஸ்டின் வைக்கிறேன். சொல்றேன், எனக்கு அது தெரியாதுங்க. நீங்க வேற
எப்படி உனக்கு அது தெரியாம இருக்குது? அதை பத்தி ஏங்க நானும் நீ எனக்கு தெரியாதுன்னா பேசியிருந்தோம். எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். அப்ப என்கிட்ட அதை பத்தி நீ பேசுனது? இல்ல நான் பேசல, எனக்கு ஞாபகம் இல்ல. இவ்வளவுதான் உன் அரசியல். இப்படி கேட்க வேணாம். அவ்வளவுதாங்க. பேசுறதுக்கு ஏங்க முன்னாடி நீங்க தான் முடிவு முடிவு பண்ணக்கூடாது. எந்த பக்கம் நான் நில்லுற? முடிவு பண்ணல, நீ சொல்லு. ஏன் வந்து விஜய் பேசல? இதுக்கு நான் எந்த முன்முடிவும் இல்லாம நான் உன்கிட்ட கேக்குறேன். ஒரு அரசியல் தெரிந்த எனக்கு தேசிய தெரியாது தலைவர் சேமணிகண்டனை பார்த்து கேக்குறேன். ஏங்க கீழே இருக்கவங்களுக்கு போர் அடிக்கும், புரியுதா? திரும்பவும் சொல்றேன், டைரக்டா கேட்டா பதில் வராது. இருங்க, நான் கேப்ரே டான்ஸ் ஆடி கீழே இருக்கவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு வரல சேமா. உன்ன மாதிரி அததான் பண்றீங்க டெய்லியும். நல்லா இருக்கு பாக்க. இப்படி வேணா சொல்லிடுங்க. அப்ப அரசியலுக்கு வரலன்னு சொல்லுங்க. என் தலைவர் அப்ப அரசியலுக்கு வரல, அப்ப சினிமா நடிச்சிருந்தாரு சொல்றேன். முடிஞ்சு போச்சு. ஏங்க நீங்க முடிவு பண்ணிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா பதில் நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தான் எதுவும் தெரியாது. இல்ல கட்டண இதுதான் ட்ரிக்ஸே. சரி நான் முன்முடிவுக்கு வரல, நீ பதில் சொல்லுன்னு சொன்னாலும் இல்ல எனக்கு தெரியாது. நம்ம எதனா சொன்னாலும் நீ தான் முன்முடிவு கொண்டு நான் என் பதில் சொன்ன. மொத்தம் இவன் பேச மாட்டான், இவன் அரசியல் அவ்வளவுதான். ஒரு தனி நடிகரை சுத்தி எங்கும் அரசியல் அவ்வளவுதான். இங்க என்ன பிரச்சனை இருக்குது, யாருக்கு என்ன அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் நீங்க பேசிருக்கீங்க. அதெல்லாம் நாங்க தான் பேசிட்டு இருக்கிறோம், நீங்க யாரும் பேச மாட்டீங்க, அது தெரியும். நீங்க என்ன பேசுவீங்க? ஊடு பூந்து வெட்டுவோம், மினிஸ்டர் வெட்டுவன்னுவீங்க, சட்ட ஒழுங்கு கொலை பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஐடியா பண்ணிட்டு ஓடுவீங்க. இதுதானே பண்றது. தாஜகக்காரெல்லாம் சேர்ந்தா சட்ட ஒழுங்கு சீர்குலைச்சி ஆட்சியை கவுப்பன்னு சொல்லணுங்க தானே நீங்க? ஏங்க பேச விடுங்க. என்னாச்சு? தேசியம் தானே, தேசிய தலைவர். நீங்க அரசியலுக்கு வர்றது வந்து மக்களுக்கு சேவை செய்வாங்க. திமுக அழிக்கிறதுக்கு வராதீங்க. திமுக அழிஞ்சிடுவீங்க. திமுக எந்த கட்சியும் அழிக்க முடியாது தென்னாட்டம் தோழர். ஒரு கட்சி சொல்லவே இல்ல, ஒரு இனத்தினுடைய பாதுகாவலன். நல்லா தெரிஞ்சுங்க. 3000 வருஷமா அங்க இருக்கிற அரசியல் என்னன்னா, யூத ஆரியன் வந்து இந்த இனத்தை அடிமைப்படுத்த வரான். ஏன் நம்மளாலே ரெடி பண்ணி, எப்படி சைமன் உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் ரெடி பண்ணி தமிழனை அடிமைப்படுத்துறதுக்கே வராங்க. நீங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் வாங்க. எடுத்த உடனே திமுக அழிப்பண்ணா எத்தனை பேர் தான் பிறந்து வரீங்க? எம்ஜிஆர் பிறந்தாரு, அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க, காணாம போயிட்டாங்க. அப்புறம் எடப்பாடி நிக்கிறான், அப்புறம் நீங்க நிக்கிறீங்க, சைமன் நிக்கிறான். எல்லாம் கண்டவன் வர்றவங்க எல்லாம் திமுக அழிப்பணும், மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணத்துல தென்னாட்டம் புரிஞ்சுக்கீங்க. திமுக அழிக்கலாம் யாரும் வரல. இந்த கட்சி செயல்படுறது சரி கிடையாது, அதை மாத்தணும்னு சொல்லிட்டு வரேன். யாரும் எந்த கட்சி பேசுறது அதான நான் பேசுறேன். திமுக அழிக்கிறேன். எங்க நான் வந்து எத்தனை தடவை இந்த மாதிரி பேசினேன். ஒரு மனிதனால, அதாவது உங்களை மாதிரி அவங்க நான் மக்களுக்கு சேவை செய்யற ஒரு இயக்கம். நீங்க அதை அழிச்சு என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன செய்வீங்க? உங்களுடைய சேவை எப்படி இருக்கும் அதுதான் பாக்கணும். ஒழிஞ்சு நீங்க அழிக்கிறது என்ன அழிஞ்சு போடும், அது மாதிரிலாம் தெரிஞ்சுங்க. ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க. அந்த மாதிரிலாம் யாரும் சொல்லல, ஓகேவா? அவங்க சொல்றவங்களை போய் கேளுங்க. நான் அதெல்லாம் எதுவும் சொல்லல. போய் நம்ம இங்க பாருங்க, நான் போய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் கேட்டுட்டுதான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கேட்ட உடனே திமுகவை தான் எங்களுக்கு எதிரிங்கிறீங்க. எதுக்கு உங்களுக்கு எதிரி சொல்லுங்க? நீங்க வந்து அரசியல் செய்ய வரீங்க. அரசியல்னா என்ன? மக்களுக்கு சேவை செய்யறது. மக்களுக்கு நான் அவங்களோட நீங்க பெட்டரா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, அது மாதிரி பேசுங்க. திமுக அழிக்கிறங்கிறது வந்து தமிழர்கள் அழிக்கிறதுக்கு சமங்க, முதல்ல தெரிஞ்சுங்க. இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனையில இதே ஒரு இந்த ஜல்லிக்கட்டுல வந்து பிரச்சனை நடக்கும் போது ஏடிஎம்கே ஆட்சி நடந்தது. யாரு குஜராத்திக்காரனை கண்ட்ரோல் இருந்தது. நேரம் என்ன பண்ணானுவா, தீவிரவாதி உள்ள பூந்துட்டான்னு சொல்லிட்டு இவனோட ஆட்டோக்கு நெருப்பு வச்சு விட்டு அடிச்சு அனுப்புனாங்க. 13 பேரை சுட்டு கொண்டாங்க தூத்துக்குடியில. எனக்கு தெரியாதுங்கிறான் அந்த முதலமைச்சர். அவன்லாம் தமிழர்களை சுட்டு கொண்டு தெரியாதுங்கிறான். இவன்லாம் ஒரு முதலமைச்சர். அவனுக்கு எதுக்கு மறுபடியும் வந்து உட்காந்துருக்கான், மறுபடியும் வந்து அவன் காலில் விடுறான், நம்மளை அடிமைப்படுத்துறான். அதாவது பேசுறதுல வீரம் இருக்கக்கூடாதுங்க. இந்த மக்களுக்காக நம்ம நிக்கணும். அது எவனா இருந்தாலும் நான் பாக்குறேன், வரட்டும், நான் இந்த மக்களுக்கு நிக்கிறேன்னு சொல்லணும். அவன் காலில் போய் விழுந்துட்டு நான் திமுக அழிப்பேன்னு சொல்றது தமிழர்கள் அழிக்கிறது சமம் இல்ல. தென்னாட்டா அந்த அந்த தூத்துக்குடி துப்பாக்கியில சுட்டு கொண்ட தமிழன்தான் அண்ணன் சீமான் தமிழ் போராளி வந்து சித்தப்பான்னார். அவன் வந்து வாயில ஏதோ வச்சிருக்காங்க. ஏதோ அவன் யாருக்குனாலும் வாடகை கொடுப்பான். அவன் வந்து மனுஷனே இல்லைங்க. அவன் வந்து அதாவது பணத்துக்காக என்ன வேணா செய்வான். பணத்தையும் எழுப்பி கூட உட்கார வச்சு ஊம்புவான். அந்த மாதிரி ஆள் அவன்.
நான் எனக்கு ஒரே ஒரு சரியா கேள்வி. பேசுங்க சரியா இல்ல சரியா சேமா பேசுங்க பேசுங்க. இல்லண்ணா சேமா கிட்ட ஒரு கேள்வி. இருங்க சேமா முக்கியமா கால் வருது, நான் இருங்க வரேன். சேமா எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும். திமுக நீங்க அழிக்க வரல, ஆனா திமுக செயல்பாடுகள் சரியில்லை. என்ன சரியில்லை சொல்லுங்க. சேமா கேக்குதா? இருங்க, சேமா ஒரு கால் வந்திருக்கு, வந்துருவாப்ல. கால் வந்திருக்கு, கால் பேசிட்டு வந்துருவாப்ல. ஓகே அவருக்கு அங்க டிவில இருந்து கால் பண்ணிருப்பாங்க, ஐடிவில. ஆனா அந்த ஆளு இந்த மீட்டிங்கை வந்து பொதுக்கூட்டம் ஒரு நடத்துனாங்க இல்லையா, பேரணி. அப்போ வந்து எல்லாத்தையும் நாங்க சொல்லிடுவோம், பேரணி முடிச்ச உடனே, மாநாடு முடிச்ச உடனே சொல்லிடுவோம் அப்படின்னாரு. அப்புறம் இப்ப கேட்டா இன்னும் கூட அதுக்கு ஒரு விளக்கம் வரல, எதுவுமே வரல. தேசிய தலைவர் அதே மாதிரி தருமாறினே தான் இருக்காரு. எப்பதான் அவங்க கட்சி கொள்கையை சொல்ல போறாருன்னு தெரியல தேசிய தலைவர். எமினா இப்ப கேட்கலாம், அவர்கிட்ட வந்தாருன்னா அந்த கட்சியினுடைய கொள்கையை பத்தி கேட்கலாம், என்னதான் சொல்றேன், அந்த கொள்கையாவது தெரியுதான்னு கேட்கலாம். காலைல ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாரு, இந்த மாதிரி மர்டர் ரேட் குறைஞ்சிருச்சு ப்ரோ முன்னாடியோட அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு டேட்டாவும் ஷாஜி எடுத்து போட்டாரு, அதை எடுத்து கோட் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, ப்ரோ நான் டேட்டா கேட்கல ப்ரோ, எங்களுக்கு வந்து வாழறதுக்கான வழியை கேட்கறேன் அப்படின்னு ஏதோ படத்துல வர வசனம்லாம் பேசிட்டு இருக்காரு. உங்க மேல படத்துலயே ஒழுங்கா அழுவ தெரியாது, இங்க வந்து நீங்க ஏன் ப்ரோ அழுவுறீங்க அப்படி? தலைவனே இன்னைக்கு படத்துல வர வசனத்தை தான் பேசிட்டு போயிருக்கான். ஒரு பொதுக்குழு திமுக இன்னைக்கு இல்லைன்னா நம்ம 2 பேரும் கேரே கனகை வேற ஏதாவது ஹிந்தி வார்த்தை சொல்லி கொடுங்க. நீங்க சொல்லுங்க, ஹிந்தியில பேசுங்க. அந்த மாதிரி பேசிட்டு இருக்கணும். யோ யார் அது பின்னாடி உனக்கு தோதா ஒருத்தர் யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க, தென்னாட்டான். இல்ல தென்னாட்டான், இன்னைக்கு ஒரு வீடியோ வந்தது பாத்தீங்களா? ஒரு பேங்க்ல போய் ஒரு இந்திக்காரன் தமிழ்ல பேசுறான், ஆனா அவங்களோட மேனேஜர் வந்து ஹிந்தியில பேச சொல்றான். இவன் தமிழ்ல பேசுறான், நீ போய் ஹிந்தியில பேசு, எனக்கு புரியல அப்படின்றான், தமிழ் புரியலன்றான். கொஞ்ச நாள் எல்லாமே இவனை திமுக ஒழிச்சுட்டு இவனை எடப்பாடி வரணும்னு சொன்னா நம்ம எல்லாம் கேரவே என்ன பேசணும் சொல்லுங்க, ஹிந்தி வார்த்தை வர மாட்டாங்க. எங்க சரி என்ன கேள்வி என்கிட்ட கேட்க வந்தீங்களா? உங்கள்ட்ட தான் திமுக தேசிய பேசுறேன், திமுக செயல்பாடு சரியில்லைங்கிறாரு அவர்கிட்ட சொல்றேன். தென்னாட்டான் ஒரே நிமிஷம் இருங்க, சரியன் பேசிட்டோம். பேசுங்க. சரி இல்ல தோழர், திமுக நாங்க அழிக்கலாம் வரல, திமுகவோட செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு சொன்னீங்களே, என்ன சரியில்லைன்னு கேட்டாங்க உங்களை, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். அவரு கேட்டதுக்கு நான் அவர்கிட்ட புரியலங்க. அவர் கேட்டது அவர்கிட்ட சொல்லியாச்சு, இப்ப சரின்னு கேக்குறான், சரின்ட்டு சொல்லுங்க. கேக்கலையேங்க, கால் வந்துருச்சுங்களா சேமா? அவரு குரூப் மெசேஜ் பார்த்துன்னு இருப்பாரு, அனுப்புவாங்க. இப்போ இருங்க இப்ப நான் சொன்னதை கேட்கலையா உங்களுக்கு? கேட்கலங்க. அதுதான் அவரு கேட்டாருன்னா அவருக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன், அதை கேட்கறதுக்கு நீங்க கேள்வி கேட்க வந்தீங்களா? என்னங்க சொல்றீங்க? நான் தாங்க கேட்டேன் அந்த கேள்வியை. அதுதான் செயல்பாடு சரியில்லைன்னு அவர் கேட்ட நான் பதில் சொல்லிக்கிறேன். உங்ககிட்ட நீங்க அந்த கேள்வியை நீங்க கேட்க வந்தீங்களா? இல்லங்க, நீங்க தானே செயல்பாடு சரியில்லை, நீங்க என்ன சரியில்லைன்னு உங்களை கேட்கறேன் நான். ஏங்க அவர் அழிக்க போறேன்னு சொல்றதுக்காக தாங்க நான் அந்த பதில சொன்னேன். அதுதாங்க நீங்க ஒரு பதில் சொல்றீங்கல்ல, செயல்பாடு சரியில்லைன்னு. ஏதாவது என்ன செயல்பாடு சரியில்லை உங்களுடைய பார்வையில? என் பார்வையில அது சரியில்லைங்க, அது கட்சி தெரியலையா? அப்ப தெரியலன்னா அப்புறம் என்னங்க தெரியலன்னா அப்புறம் எங்க ஒரு பதில் சொல்றீங்க? ஏங்க கட்சி செயல்பாடு சரியில்லைன்னு சொன்ன, தெரியலன்னு சொல்லல. அது கட்சி சரியில்லைங்க. அதுதான் என்ன சரியில்லைன்னு கேக்குறாரு. அதான் என்ன சரியில்லைன்னு கேக்குறாரு. ஏங்க அந்த கட்சியே சரியில்லைன்னு சொல்றேன், திரும்ப கட்சி சரியில்லைங்க. என்ன சரியில்லை? இதுதான் பதில். குழம்பு எனக்கு இல்ல இது சரியா இல்ல, ஒரு குழம்பு சரியில்லைன்னா அது உப்பு இல்லையா காரம் இல்லையான்னு சொல்லணும். அந்த மாதிரி குழம்பு சரியில்லை இல்ல கட்டதுரண்ண, இங்க வந்து பாயிண்ட் மிஸ் பண்றீங்க. அதாவது இங்க ஒரு புது புத்தி, ஒரு கேவலமான புத்தி ஒண்ணு இருக்கும். இந்த பெருவாரி இந்த ஸ்கூல் பசங்க கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும். ஒரு பொண்ணு என்னன்னா நான் வந்து கட்டதுரக்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ இல்லங்க தேசிய தலைவர், நான் பதிலே சொல்லல, நான் பேசலையா? நான் வந்து பதில் சொல்ல முடியாது,
நான் நான் உன்கிட்ட பதில் பேச சொன்னேன், நீங்க ஏத்துக்கல. டேய் சேரியன் நான் பதில் சோறு சொன்னேன், தான் நீங்க தின்றானுங்களா ஏத்துக்கல. இல்ல உனக்கு என்ன வேற ஏதாவது பண்ண தின்றானுங்களா? சொல்றீங்க? நான் தேசியத்தை நான் பேசுறது இவங்களுக்கு என்ன எரியுது? நோ கட்டதுறேன் தோழர், யார் நான் சொன்ன? எவ்வளவு சொன்னாலும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க தோழர். உன்னை நான் எவ்வளவு கேட்கவே சொன்னாலும் இல்லையா? இருங்க, நான் மத்தவங்க கிட்ட தேசிய பேசுகிறேயா? தலைவர் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல தோழர். இல்ல யாரும் ஓவர்லாக் பண்ணாதீங்க. இவரு எமினம் பேசிட்டோம், அப்புறம் நீங்க தேசிய தலைவர் நீங்க பேசுங்க. எனக்கு அப்புறம் பெயின் ப்ரோ, கட்டதுரை நான் கட்டதுரை கிட்ட பேசணும்னா இல்ல இது கிட்ட பேசணும்னா? என்கிட்ட பேசுறாரு தேசிய தலைவர் அவரு. கட்ட நான் எமினம் உங்கள்ட்ட என்கிட்ட நான் பேசுறேன். பேசுறாரு. பேசுங்க. இருங்க, ஒண்ணுல ஒரு கட்டதுரை ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். நான் அவர்கிட்ட பேசவே இல்ல. சரி சேமா, நீங்க நான் கேட்ட ஏய் கேள்விக்கு பதில் உன்கிட்ட சொல்லுங்க. யாருமே பேசலையா? நான் இப்ப சோறு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க சரி மச்சி, நீயே இல்ல பேசு. நீங்க சோறு சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா சோறு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சேமாவை பத்தி எனக்கு தெரியாது. சேமா, நீங்க எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும், என்ன சரியில்லை சொல்லுங்க. திமுக சரியில்லை, என்ன சரியில்லை? ஏங்க அந்த கட்சி சரியில்லைங்க. ஏங்க இது ஏன் பதில் உங்களால ஏத்துக்க முடியலையா? கட்சி சரியில்லைன்னா என்ன டெஃபினிஷன் சொல்லுங்க, என்ன சரியில்லை, ஒவ்வொரு பாயிண்டா சொல்லுங்க. என்னங்க இப்போ இல்ல இப்ப நான் சொன்னா அது வந்து உங்களுக்கு இருங்க, உங்களை மாதிரி நான் பெஸ்டா டிவிக்கே சரியில்லை, டிவிக்கே சரியில்லை தோழர். இருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், பஸ் கேளுங்க. விஜய் சரியில்லை, அது உங்க சொல்லுங்க. அது உங்க பதிலுங்க. அதுக்கு என்னால வந்து அதெல்லாம் மாத்த முடியாதுங்க. நான் அதான் சொல்றேன், கட்சி டிவிக்கே சரியில்லைன்னு. இது என்னோட பதில். உங்களால ஏத்துக்க முடியல, நான் என்ன பண்ண முடியும்? சரியன் ஒரே நிமிஷம் சரியன் சொல்றது கேளுமா. அது பாருமா, இது ரொம்ப சிம்பிளான ஆட்டிடியூட் தான். இததான் நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வரேன். இந்த ஸ்கூல் பசங்க ஆட்டிடியூட் இருக்கும். ஒரு பொண்ணு அவனை மதிக்க கூட மதிக்காது, அவனை சீண்ட கூட சீண்டாது. ஆனா அந்த குரூப்ல போயிட்டு என்ன பண்ணும், அது சரியில்லை மச்சி, நான் அதை அப்பயே போட்டேன். உனக்கு இந்த ஒரு கேவலமான புத்தியை நீ கடந்து வந்திருப்ப. அவ்வளவுதான், இவனுக்கு புத்தி அவ்வளவுதான். நீ பேச இருங்க தோழர், மனசுல இருக்கிறத இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, தவறு. இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணை உங்க மனசுல இருக்கிறத ஒரு விளக்கம் சொல்றத அது என்ன வார்த்தை? இதெல்லாம் தவறுங்க தோழர். ஐயோ, என்ன சொல்றேன்னு எல்லாருக்கும் புரியுயா? அதுதான் நான் சொல்றேன். நீங்க இருங்க சரி தோழர், அவர் பேசுற சரி, நீங்களும் ஏத்துக்கிட்டு போகாதீங்க. டைவர்ட் பண்ணாத. நான் சொல்றேன், நீங்க சொன்ன வார்த்தை தவறுங்க. நான் சொல்றேன், ஒரு பொண்ணை பார்த்து நான் சொல்லவா? அது எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்றேன், எப்படி சொல்ல முடியும்? சொன்னதே தப்பு. அது எப்படி சொல்றது? இரு, ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னதே தப்பு. அத ஃபர்ஸ்ட் ஒத்துங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் என்ன அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? என்ன சொன்னீங்க லாஸ்டா ஒரு வார்த்தை? அந்த வார்த்தையை பதில் சொல்லவா? மியூட்ல போறியா? பதில் சொல்றேன். இருடா, நானே சொல்றேன். இல்ல என்கிட்ட இல்ல, மியூட்ல போடுமா, நீ சொல்றேன். ஏங்க மியூட்ல போடாம பதில் பேசலாம். இல்ல நான் எனக்கு சைட்ல இருந்து நாய் சேவியா இருக்குது, எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ இந்த பெரும்பாலுமான இந்த ஸ்கூல் பசங்க கிட்ட ஒரு பொது புத்தி இருக்கும். ஒரு பொண்ணு அவனை மதிக்கவும் மதிக்காது, அவனை சீண்டவும் சீண்டாது. இந்த நாய் இந்த பொண்ணு நேரில கூட தொட்டிருக்க மாட்டான். ஆனா பெருமைக்குன்னு அவன் என்ன பண்ணுவான்னா அது நடத்த சரியில்லை மச்சி, ஐட்டம் நான் போட்டேன்னு ஒரு பொய் பின்பத்தை கட்டமைப்பான். இது ஒரு சில்லற புத்தி. அந்த சில்லற புத்தி இருக்கவனுக்கு தான் திமுக என்ன ப்ரோ சரியில்லை அப்படின்னு கேட்டா அதே கான்டெக்ட் எங்க தூக்கின்னு வந்துச்சு. கட்சி சரியில்லை, மத்தபடி எனக்கு ஒரு 70,000 தெரியாது, ஆனா சரியில்லைன்னு மட்டும் தெரியும். ஒரு விஷயம் சரியில்லை சரி இருக்குன்னு சொல்றதுக்கு கூட ஒரு அனாலிசிஸ் வேணும். அந்த அனாலிசிஸ் இருந்தாதான் ஒரு விஷயம் சரியா தவறான்றத நம்மளால எடுத்து வெளியில பேசவே முடியும். அதுவே தெரியல, ஆனா நடத்த சரியில்லைன்றது எந்த புத்தி எங்க இருந்து வருதுன்னா அந்த ஒரு சில்ற ஸ்கூல் பையனோட பொது புத்தில இருந்து வருது. அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, பாத்துருக்கவும் மாட்டான், பேசிருக்கவும் மாட்டான். ஆனா நான் அப்பயே நான் போட்டேன் மச்சி, அது சரியில்லை மச்சி. இதுதான் நான் சொன்னேன். தேசிய தலைவர் இருங்க, ஒரே ஒரு விளக்கம் மட்டும் சொல்றேன், கேக்குறீங்களா? விளக்கம் கொடுக்க வேணாம். இப்ப நான் சொன்னது என்ன தப்பு சொல்றத கேளுங்க. அக்யூஸ் பண்ணல, இப்ப நான் சொன்னது என்ன தப்பு? இது நான் யார தப்பு? ஏங்க பதில் பேச விடுங்க. என்ன சரியான தோழர், நீங்க சொல்றது கேளுங்க. நீங்க சொல்லுங்க. அதுதான் நம்ம பேசுற அரசியல் எல்லாருக்குமான அரசியல். ஒரு பொது புத்தியில ஒரு பைத்தியகாரம் பேசினத இங்க எடுத்துட்டு அத நான் ஒரு விதா வச்சு நான் உங்ககிட்ட சொல்றேன்னு அந்த புத்தி, அந்த பொது புத்தியை விட கேவலமான புத்தி உங்க புத்தி. ஆனா அதுக்கு லாஸ்டா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு பொண்ணை பத்தி. அது
அப்ப நீங்களே முடிவு பண்ணீங்க உங்களோட தகுதி என்னன்னு. அவ்வளவுதான் எங்களை சொல்ல. பேசிட்டீங்களா? நீங்க அந்த பொதுமக்கள் நீங்க அலிகேஷன் வைக்கலாம்டா. இது மூக்கால் அழுவுறாரு. இருங்க இப்ப நீங்க இல்லைங்க. ஏங்க சரி இருங்க, அவரு பேசுற தப்புன்னு சரி நீங்க உங்களால ஏத்துக்க முடியாது. எனக்கு புரியலையாடா. இல்ல இல்ல ஆமா தோழர், அப்படிதான் பேசுறீங்க நீங்க. இல்லங்க எமினமும் கூட சொல்றேன். இல்ல எமினமும் நானும் ஆக்சுவலா ஸ்கூல்ல ஒன்னாதான் படிச்சோம். என் கிளாஸ்ல இந்த மாதிரிதான் ஒரு பையன் இருந்தான். அவன் இப்படிதான் எல்லாரும் பொண்ணுங்களையும் சொல்லிட்டு இருப்பான். அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொன்னாரு. இப்ப இருங்க நீங்க பேசும்போது நான் திரும்ப அதேதான் பேசுறீங்க. கேளுங்க. நீங்க திரும்ப நீங்க அதை பேசி யாரையாவது ஒரு ஆளு நீங்க நீ கம்முன்னு இரு, சும்மா நச நசன அத எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயத்த நீங்க பொதுப்படையா பேசுறீங்க. தப்புங்க. பொதுப்படையா பேசலையே நாங்க. இதோ பாரு, நான் பேசுறேன், அடுத்து நீங்க பேசுங்க. தேசியம் இல்ல நீங்க வேற ஏதாவது விளக்கம் சொல்லுங்க. இதே விளக்கத்தை சொல்லாதீங்க. நீ மியூட்ல போட்டா மியூட்ல போட்டுப்பா, நீ பேசினா தூக்கின வந்துருவான். இல்ல அந்த பையன் வந்து ஆக்சுவலா எங்க கூட தான் படிச்சான். அவன் கொஞ்சம் அந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் தான். சோ அததான் எக்ஸாம்பிளா எமினம் எடுத்துட்டு வந்து சொன்னாரு. அந்த பையன் இப்போ தற்போது வந்து டிவிக்கில வந்து ஏதோ ஒரு வட்டத்திலயோ அதுலயோ ஒரு போஸ்டிங்ல வேற இருக்கான். ஒரு விஜயோட தீவிரமான ரசிகர் வேற, உங்களை மாதிரியே. சோ அததான் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு வந்து சொன்னாரு. இந்த மாதிரிதான் பொதுப்படையா இப்ப இருக்கிற மாணவர்கள் இருக்காங்க. அதுலயும் டிவிக்கா வேற போயிடுறாங்க அந்த பசங்களா. இப்ப இருக்கிற மாணவ சில்லறத்தனமா ஒரு சில பேர் இருக்காங்க. பொதுப்படையா சில்லறத்தனமா ஒரு சில பேர் இருப்பாங்க. அந்த சில்லறத்தனத்தை மணி பண்றாரு. அவருங்க பூரா டிவிக்கில இருக்கானுங்கன்னு சொல்ல வர்றாரு எமினம். இப்ப புரிஞ்சிருச்சா தேசிய தலைவர் உங்களுக்கு? சரி, இப்ப நான் இதுக்கு ஒரு பதில் சொல்லலாம். சொல்லுங்க. உங்களை மாதிரி இல்ல, நான் மியூட்ல போயிடுவேன் நீங்க பேசும்போது. சொல்லுங்க. அதுதான் சொல்லும் போதே அவனை சப்புனி செவுட்லயே அடிச்சு நீ பேசுறது தப்புடா, எப்படா பேசலாம்னு சொல்லுனா அவன் கூட இருக்கவன் எவ்வளவு பெரிய தப்பு. இல்ல அது நாங்க அடிச்சிட்டோம், நேர்ல அடிச்சிட்டோம். ஆனா உங்களை அடிக்க முடியாதுல்ல. சொன்னதுக்கு அப்புறம் சொன்னது எமினம் தோழர். அதுதாங்க நாங்க அதுக்கு அடுத்து அவர் அடிங்க, அவர் அப்படியே அடிங்க. நான் வந்து இல்ல, நான் இதுக்கு நானே தெளிவா பதில் சொல்லிடுறேன். நான் அவனை அடிக்கலாம் முடியாது. நான் ஒன்னும் இங்க ஆன்லைன்ல வெட்டுவன் குத்துவன் தாவேக்கா காரணங்கள மாதிரி சுத்தல. பொதுவெளியிலுமே என்னால வெட்டுவன் குத்துவன் சுத்த முடியாது. நான் ஆர்டினரி சிவிலியன். ஒருத்தன் தப்பு பண்றான்னா என்னால அதிகபட்சம் மேனேஜ்மெண்ட் கிட்ட எடுத்துன்னு போக முடியும். மேனேஜ்மெண்ட் கிட்ட அதை எடுத்துட்டு போயாச்சு. அதை வந்து மணிக்கு காட்ட முடியாது. மணி அந்த சைடு கிடையாது, என் காலேஜுக்கு என் ஸ்கூலோ கிடையாது, அவர் காட்ட முடியாது. ஆனா அடிக்கிறது குத்துறதுலாம் என்னால பண்ண முடியாதுங்க. அவன் தப்பே பண்ணாலும் என்னால சண்டை எல்லாம் போட முடியாது. எனக்கு மாதிரி கத்தி எத்தனை வந்துட்டான்னா இவ்வளவு நேரம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். ஆதலால் முட்டு யாதெனில் இவங்க பேசுறது கரெக்ட்னு சொல்றதுக்காக மாத்தி மாத்தி பேசுறதுலாம் கிடையாது. இதோ பாரு, நான் உங்களுக்கு வர கண்டென்ட் இல்லாம இருக்கும் போல. கொஞ்சம் டல்லா இன்னும் கொஞ்சம் இது பண்ணுங்க. ஏங்க நான் எந்த தலைவரையும் அபியூஸே பண்ணலங்க. நீங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட எதுவுமே கிடையாதுங்க. தட்ஸ் ஆல். சினிமாக்கு என்ன ஆடிஷன் எடுக்கிறாங்க? எதுக்கு நீ இவ்வளவு ஆடிஷன்லாம் இல்லங்க. நீங்க வேற எனக்கு அது ஒரு மாதிரி வருதுங்க. அவார்டு கொடுக்குறாங்களா? இப்படி நடிக்கிறீங்க. ஒரு மாதிரி வருதுன்னா கப்பல புடிச்சு குடிச்சிட்டு வா ப்ரோ, நாங்க வெயிட் பண்றோம். மாடுலேஷன் ஏங்க, மாடுலேஷன் தெளிவா தலைவர் அண்ணனுடைய பொதுக்குழு கட்டுதொரை தோழர் உங்ககிட்ட முதலே நான் விளக்க சொல்லிட்டேன். கட்டண பொதுக்குழு எல்லாம் இல்ல. இப்போ அந்த சில்ற பையன் ஒருத்தன் இருக்கிறான் பாத்தீங்களா, இந்த அதாவது ஒரு பொண்ணை வந்துட்டு பேசியே இருக்காது, அந்த பேசாத பொண்ணை பத்தியே தவறா பேசுறான்ல, அதே புத்தியோட ஏன் சேமணி ஏங்குறாருன்றதுதான் இப்ப கேள்வி. திமுகவை பத்தி ஒரு எழவும் தெரியாது, ஆனா திமுக சரியில்லைன்றா அந்த என்ன சொல்றது கன்க்ளூஷனுக்கு எப்படி வராது இவரு? இதுதான் நம்ம பாயிண்ட். ஓடுறான் நம்மள. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் எதுவுமே ஏங்க நீங்க எடுத்துக்கட்டா நீங்க சொன்னது தப்புன்னு நான் சொன்னீங்க. புரியுதா? அதை நீங்க என் கூட சேர்த்து பேசி என்னால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எடுத்துக்காட்டு சொல்ல போது வேற ஏதாவது எடுத்துக்காட்டு இந்த மாதிரிலாம் கேவலம். இவங்க கூட எப்படி நேரம் பேசுறீங்கன்னு தெரியல. காலங்காலமா பேசினுக்கிறோம் ப்ரோ. அதான் சொன்ன க்ளோஸ் ரூம்லயே நாங்க ரொம்ப நாள் பேசினிருந்தோம். நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், முன்னாள் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல கட்ட சொன்னார்ல
இவன் காலையில ஏதோ ஒரு தூக்கிட்டு வந்தான். அதுக்கு வந்து டேட்டா பண்றதுக்கு ஏங்க நான் உங்கள்ட்ட டேட்டா கேட்கலங்க, வாழ்றதுக்கு வழி இல்ல இல்ல சொல்லுங்க. இல்ல இல்ல அது நான் சொன்னேன் இந்த காலையில மாதிரி பேசுறவன் எங்களுக்கு வந்து நடந்த வாழ்றதுக்கு வழி வேணுமா? ஆமா இல்ல டேட்டா அது வந்து வேணுமா ஒரு வாழ்றதுக்கு? இருங்க இருங்க நான் அது வெறும் படம் இருங்க தோழர் டைலாக் சென்டிமெண்டல் டைலாக் இருங்க வச்சுதான் உங்க கட்சியே ஓடுது. அதான் கரெக்டா? இல்ல இருங்க தோழர் சரியன் இந்த விஷயத்துல மணி கிட்ட கொஸ்டின் பண்றது தப்புன்னு நான் சொல்லுவேன், நியாயம் கிடையாது. சரி மணி கிட்ட இருங்க டேட்டா நான் எடுத்துட்டு போறது ஏங்க நியாயம் நான் இல்லைன்னு நான் இருங்க மணி, நான் சேரியன் கிட்ட பேசிடுறேன், நீங்க ஏங்க அப்புறம் டேட்டா பேசுங்க. வந்து நான் ஏன்னா இல்லங்க இருடா செல்லம் என்ன மேட்டர்னா, ஒருத்தன் கட்சிக்கு மாநாடு போடுறேன்னு போட்டானா போட்டு மேடையில வந்து என்ன சொன்னான்னா, எங்களால புள்ளியெல்லாம் இருக்க முடியாது ப்ரோன்ட்டு. ஏன்டா புள்ளி விவரமே இல்லாம எப்படிடா நீ ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணுவ? இருங்க இமனம் ஒரு தோழர் சோ தலைவன் எப்படியோ தொண்டன் அப்படியோ தலைவனுக்கே எங்க டேட்டா தெரியாது. இருங்க எங்களால தோழர் புள்ளியெல்லாம் இருக்க முடியாது, அவனுக்கே தெரியாதுடா. நம்ம மணி கிட்ட எப்படி அப்புறம் நான் எதிர்பார்க்க முடியும்? நீங்க ஓவர்லாப் பேசுங்க பண்ணி ப்ரோ, என்கிட்ட பேசி வீடியோ ஆதாரம் இருக்கு ப்ரோ, நான் எத்தனை இருங்க வருவேன். இருங்க உன் தலைவனுக்கு டேட்டா தெரியாதுன்னு உன் தலைவனே ஒத்துக்கினதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. முதல்ல அந்த டேட்டாவை பத்தி பேசிடலாம், ஓகேவா? முதல்ல ஷாஜி தோழர் என்கிட்ட வந்து போட்டார், நான் முதல்ல அதை தான் சாஜி கேட்டேன். தோழர் இதெல்லாம் போறது நீ என்ன அடுத்த ஜம்ப் ஆகுற? முதல்ல திமுக வந்து சரியில்லைன்னு அதுக்கு நீ சொல்லு, அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் அதுக்குதான் போலாம். நான் நீ பதில் மாத்தி மாத்தி ஏன் சொல்லிட்டேனே. கூட்டு போயினு? எங்க ஏங்க சொன்ன நான் ஏன் மச்சி சரியில்லை? ஏங்க மச்சி திமுக அது கட்சி சரியில்லை நீ மச்சி, சொல்லல. திமுக சரியில்லை மச்சி, அவ்வளவு அவ்வளவுதானே? எது இல்ல அவ்வளவுதானே அவ்வளவுதாங்க அவ்வளவுதானா? மச்சி? இது பதிலே அது கிடையாது. சரியில்லை ஏன் சரி காரணமே இல்லாம எப்படி சரியில்லை? ஏங்க எனக்கு அது காரணமா தெரியுது, நான் சொல்றேன் பதில். எதுயா காரணம்? ஏங்க எனக்கு அது அது காரணமா காரணமா தெரியுதுன்றல, தெரியுதுன்றேன், ஏன் கட்சி அது காரணமா சரியில்லைன்னு தெரியுது. சொல்றேன். ஓகே சூப்பர் கட்சி சரியில்லைன்றதுக்கு அது காரணமா தெரியுதுன்றல, அதுன்றது எது? அதுதாங்க கட்சி திமுகன்றதாங்க அதுனா சொல்றேன். எது? அது கட்சியே சரி அதுதான் கிடையாது, காரணம் அதுதான் எது? என் பதில். காரணம் ஏங்க காரணம் எது? காரணம் உங்களுக்கு தேவை என் பதில் தானே காரணம் கேட்டீங்க, என்னன்னு நான் தெரியுமா? பதில் இல்ல அததான் காரணம் கேட்டேன் நான். எமினம் அதாங்க அந்த ரெண்டே ரெண்டு காரணம் தான் எமினம் கேட்டேன். நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். அண்ணே ஒரே நிமிஷம் கேட்டேன். கேளு. இல்ல தேசிய தலைவர் எது சரியில்லை? திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற அப்படிங்கிற பேரு சரியில்லையா, இல்ல அறிவாலயம் அமைஞ்சிருக்க வாஸ்து சரியில்லையா? எது சரியில்லை பிரதர்? ஏங்க கட்சியே சரியில்லைங்க. இருங்க பேந்தோட நான் அதுக்கு முன்னாடி ஒரு பதில் ஒண்ணு சொல்லலாம், அந்த டேட்டாவை பத்தி எது பேசிருந்தாருல. சரியில்லை? இல்ல இல்ல நீங்க நீங்க முதல்ல சொல்லுங்க, அது சொல்லிடுங்க, அடுத்த அடுத்து கொஸ்டின். இருங்க அது ஏங்க அடுத்த இதை கொஸ்டின். சொல்லிட்டு இது அடுத்து பேசாம டேட்டாக்கு அதுக்கு போக இருங்க, முடியும். ஏங்க டேட்டாவை பேசினாங்க தானே, அதை கடந்து நீங்க போட்டு இல்ல வரீங்க, இல்ல அதுக்கு பதில் இப்ப சொல்ல இல்ல சொல்லுங்க. அத டேட்டா கடந்தெல்லாம் இல்ல, பேசல. நீதான் இதை கடந்து அங்க ஓடுற. எது இருங்க சரியில்லை? இருங்க நண்பா தேசிய தலைவா அர்ஜுன் யாதவ்ங்கிற ஒருத்தன் 50-60 பேரு தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு ஆன்லைன் சூதாட்டத்தினுடைய ஒரு பார்ட்னர் ஓனரே வந்தான், அப்படி அவனோட சொல்லுங்க. பணத்துல வந்து இயங்குறாரு, அவனோட பணத்துல வந்து உங்க தலைவர் இயங்குறாரு, அவர் யோகியமா சொல்லு? அவர் யோகியன்னு சொல்லு. இதுக்கு இப்படி கேள்வி ஒரு ஆன்லைன் சூதாட்டக்காரன், அதாவது ஒரு இனத்தை அழிக்கக்கூடிய சூது மது அந்த சூதுக்கு ஆன்லைன் உலகம் ஃபுல்லா பண்றாங்க. இன்னைக்கு வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபாய் இன்கம் வருது. சரி கரெக்ட். அவனை வந்து கூட வச்சுக்கிட்டு பண்றாங்க. நீங்க யோகியமா? 692 கோடி காசு ஒயிட்ல வாங்கின ஆளை பார்த்து கேட்க மாட்டீங்க, அவரோட மருமகன் கட்சியில இருக்காரு. நீங்க யோகியமா? 200 கோடி ரூபாய் 692 கோடி ஒயிட்ல சினிமா விட்டு வரீங்களா? இங்க எத்தனை கோடி உங்களுக்கு பணம் வருது தோழர்? அவரு வெறும் மருமகன். நீங்க அவரே பதில் சொல்ல வந்துட்டாரு. மணி அதை தயவு செய்து தெளிவா, இப்ப நீங்க சொல்ல வந்தது ஒரு சூப்பரான பதில், அதை நல்லா தெளிவா எடுத்துறீங்க எல்லாரும். அதுதான் தோழர், 692 கோடி வாங்க திமுக கேட்க மாட்டீங்க, அவரோட மருமகன் தான் எங்க கட்சியில இருக்காரு. அவர் என்ன வாக்கினாவா எங்க கட்சியில இருக்க? பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சு. இந்த மாதிரி தேர்தல் பத்திரம் வாங்கக்கூடாதுன்னு எதுக்கு சொல்லிச்சு? சுப்ரீம் கோர்ட் தேர்தல் பத்திரம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுச்சா? எனக்கு தெரியலங்க, எப்பா விட்டுருங்க. இப்படி மறுபடியும் சொல்லு, சுப்ரீம் கோர்ட் தேர்தல் பத்திரம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு. ஆமா வாங்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு. இந்த வருஷம் கூட பிஜேபி இதுக்கப்புறம் நான் பேசுறது தல. சரி ஓகே, சரி விடுங்க. அப்புறம் எதுக்கு அவர் கூட நீங்க 50-60 இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 75-80 பேர்கிட்ட செத்துட்டாங்க ஆன்லைன் சூதாட்டத்துல. எத்தனை குடும்பம்? தென்னாட்டான் இருங்க.
அதுதான் மணி, நானே முடிச்சிடுறேன். 692 நான் சொல்றேன். கோடி வாங்கினவனை கேட்க மாட்டீங்க, அவரோட மருமகன் தானே அது கட்சியில ஒயிட்டியா, இருக்கான். என்னங்க இது? அது பிளாக் மணி இல்ல. இப்போ விஜய் வந்து ஆ, black இல்ல, money ஏங்க, இல்ல. அதுல முறைகேடு. அட எல்லாரும் தப்பு தப்பா பேசினுக்கிறீங்களே. இப்போ 600 சில்லற கோடி, ஒரு 92 கோடி வாங்கி இருக்கிறாருன்னு சொல்றாரு, ஒயிட்டா வாங்கி இருக்கிறாரு. இப்போ தேர்தல் நிதி பத்திரமா அவன் கொடுத்திருக்கான். அதை வாங்கிக்கிட்டு ரம்மியை தடை செய்தது இந்த அரசு. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த அரசு ரம்மியை தடை பண்ணி இருக்குது. இதர ஆன்லைன் சூதாட்டங்கள் எதுவும் இது வரக்கூடாது. லாட்ரி இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஊர்ல அமல்படுத்தப்படவில்லை. ஓகேங்களா? இப்போ நீ இவனை வச்சிருக்கேன்னு கேட்டா நீயும் தானே அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்க. அப்படின்னா அவனுக்கு நான் கட்சியில சேர்க்கல, நீ கட்சியிலே சேர்த்திருக்க. அப்போ நீ வாங்குறேன்னு நான் சொல்லவே இல்லை. காது கேக்குதா இல்லையா? இப்பதான் வாங்கிருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கலன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க நான் சொன்னதை நீ காதுலயே வாங்கல, மியூட்ல முடிக்கிற. நீ வாங்கு, நீ வந்து யார்ட்டனா வாங்கு. நீ இப்ப கொஞ்சம் மியூட்ல இல்லையா பண்றல, அது மியூட்ல போட்டு பண்ணு. எனக்கு அதெல்லாம் கேட்கல. ஒரு நிமிஷம் நம்ம அப்புறம் போயிட்டு. என்ன ஹோம்லேண்ட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹோம்லேண்டர் நீ அன்மியூட் பண்ணா அசிங்கமா கேப்ப. நீ ஒரு 10 நிமிஷம் இருங்க, அவர்கிட்ட பேசிய ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லுங்க. பண்ண மாட்டான் முடிக்கிற வரைக்கும். மாமே நீ முடிச்சிடலாம். சும்மா இருங்க. நல்லா இருக்கீங்களா? இருக்கும்போது அவன் இல்ல இத பேசுற இன்டர் பண்ண மாட்டான். ஹோம்லேண்டர் சோறு பண்றது ஏங்க 2 செகண்ட் தாங்க. இருங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தம்ஸ் அப் போட்டான் போதுமா? இருங்க, பாயத்தோடு பேசுவாரு. மைக்ல இருக்காரு அவரு. கீழ இருந்தா கூட கேட்க மாட்டாங்க. ட்ரம்பும் புதினும் பேச போறாங்க இப்ப உலக அரசியல. பேசியா ப்ரோ? நீங்க பேசுங்க. ஒரு ஆர்கியூமெண்ட் போயின்னு இருக்கும்போது ஹோம்லேண்டர் வேணும்னா எனக்கு புரியலையே. தோழர் ஆபாசம் தவறு. என்ன ஆபாசமா பேசுறேன்? இருங்க, அவர் ஹோம்லேண்டர் பேசினாரு அப்பயே. அதுக்குள்ள நீங்க இப்போ உன் கட்சியில நீ இவனை வந்து லாட்டரி மருமகனை நீ வச்சுக்கிறியான்னு கேட்டா, நீ காசு வாங்கினா அப்போ திமுக உன் கட்சி ஒண்ணுதான்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நிக்கிறியா? இல்ல நான் அப்ப நீ பண்றியா? அப்ப நீ நானும் ஒண்ணு சொல்றது உன் கட்சியும் சரியில்லையா? ஏங்க அவர் என்ன பேசினாரு? இத்தனை பேரை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேச. அதுக்குதான் நான் சொன்னேன். ஏம்பா இருங்க ஒரு நிமிஷம், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குதா? இல்ல நான் பேசுறது கேக்குது. ஒரு நிமிஷம், நம்ம இவரு பேசுறாரு. இல்ல நான் பேசுறது இவ்வளவு நேரம் கேட்டுச்சா கட் ஆயிடுச்சா? இன்னைக்கு வந்து இல்ல தென்னாட்டான் உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல ப்ரோ. மைக்க மட்டும் சரி பண்ணிக்கோங்க. தென்னாட்டான் பண்றாங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி மார்ட்டின் லாட்டர் எங்க இருந்தாரு? எங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு? உங்க வாய்ஸ் நீங்க எப்படிப்பா வெளில வந்தீங்க? பண்றது பூரா இல்லீகல் பிசினஸ். சாத்தான் வேதம் வருதா? அதாவது உடனே ஒழிப்பேன்ற கொஞ்சம் அததான் சொல்றேன். முதல்ல அவங்க மாமனை ஒழிக்கணும், ஒன்ன ஒழிக்கணும். பிரசாந்த் கிஷோர் வரப்பெல்லாம் இவர் கூப்பிட்டு வந்தப்போ அந்த வண்டிகளை பாத்தீங்களா? விஜய் வீட்டுக்குள்ளார போனது எல்லா நியூஸ்லயும் காட்டினீங்களே. எல்லா காருமே 4 கோடி 5 கோடி யாரு பேர்ல இருக்குது? எல்லாம் மார்ட்டின் லாட்டரி கம்பெனி. அவர் ரெக்கார்டிங் போட்டு மொத்தமா முடிச்சு விட்டாரு தேசிய தலைவர். ஆனா பேசுனது சிறந்த பேச்சாளர். சிறந்த பேச்சாளரா இல்லையான்றதுல இப்போ 600 கோடி திமுக வாங்கி இருக்குது. திரும்ப நான் அததான் எடுப்பேன். ஏன்னா இப்போ நீ உன்கிட்ட ஒரு கேள்வி, இவனை நீ வந்து கட்சியில வச்சிருக்கேன்னு கேக்குறப்ப நீயும் தானே வாங்கியிருக்கனா, அப்போ நீ 2 பேரும் ஒண்ணுன்றியா? திமுக தவைக்கா ஒண்ணுன்ற பாயிண்ட்டுக்கு வரியா? இருங்க, நீங்க வாங்கினதுக்கு ஆதாரம் இருக்கு, நான் வாங்கினதுக்கு ஆதாரம் இருக்கா? நீ இதை கட்சியிலேயே வச்சுக்கிறியா? அவனை ஆதாரம் இருக்கா? நான் வாங்குனது ஒயிட்டியா? நான் ஒன்னும் ஃப்ராடுத்தனம் பண்ணி வாங்கலையே. ஆதாரம் இருக்கா? கட்சியில இருக்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. உன் கட்சிக்கு தலைவர் தானே அறிவிச்சான். கட்சியில இருக்காரு. காசு வாங்கினதுக்கு ஆதாரம் இருக்கா? காசு வாங்குறத பத்தி நான் அலிகேஷனே வைக்கலையே. கட்சியில இருக்கிறதால நான் அலிகேஷனா வைக்கிறேன். இப்ப எதுக்காக அவர் எங்க கட்சியில இருக்காருன்னு சொல்லி குற்றமா சொல்றீங்க நீங்க? அவன் ஒரு பாஜகவின் கைக்கூலி. இது இதோ பாருங்க, மாத்தி பேச கூடாது. அவன் மார்ட்டினுடைய மருமகன் வச்ச பாயிண்ட்டுக்கு தான் நீ காசு இல்ல. சாண்ட்லர் ப்ரோ வருங்க,
அவன் மார்ட்டினுடைய மருமகன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சப்போ நீயும் தான் அவன்கிட்ட காசு வாங்கியிருக்கிறன்ற பாயிண்ட் நீ எடுத்துன்னு வந்திருக்க. ஆமா வாங்கியிருக்கோம், ஒயிட் மணி, அது நீயே சொல்லிட்ட ஒயிட்ன்ட்டு. அப்போ நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறப்போ நீயும் வாங்கியிருக்கேன்னு சொல்றேன்னா அப்போ நீ தாவேக்காவும் திமுகவும் ஒண்ணுன்னு சொல்றியான்ற பாயிண்ட்டுக்கு நான் வரும்போது நீ அதை விட்டுட்டு நீ இன்னொன்னு போற. இன்னொன்னு கேட்கிறப்ப அப்ப அவன்கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை, அவன் பாஜகவோட கைக்கூலி, எனக்கு இன்னொரு பிரச்சனை அதை எடுத்துன்னு சொல்றேன். நான் ஒரே டைம்ல என்ன சொல்லிட்டேனா? இப்போ உனக்கு இதுல என்ன பிரச்சனை? இப்ப நீ சொல்லு, நீ அவனையே கட்சியில இருக்க கேட்டதுக்கு நீ அவனையே ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். அவரு கேட்ட பதில் இத்தனை பேரை கொண்டிருக்காங்க அதனாலதான் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லும் போது 692 கோடி வாங்கின திமுக கட்சி இங்க இருக்கு. ஜஸ்ட் அவர் மருமகன் தான் கட்சியில இருக்காரு. அவர்கிட்ட நாங்க எதுவுமே வாங்கல. உனக்கு என்ன தகுதி இருக்குது பேச? பேச விடுங்களேன். இவ்வளவு தூரம் எவ்வளவு அழகா நீங்க பேசுறது நியாயம் கன்க்ளூஷன் பண்ணீங்க. நான் அதான் பேசினேன்னா இருங்க, அததான் சொல்றேன். அவர் எங்க கட்சியில இருக்காரு, அவ்வளவுதான். அவர் காசு வாங்கவே, காசு கொடுத்தாரா வாங்கினாரா அதெல்லாம் நாங்க வாங்கவே இல்ல, நாங்க பேசவே இல்ல. அப்போ அவ நீயும் வாங்கின, அவனை நாங்களும் வச்சிருக்கோம். அப்ப திமுக தாவேக்கா ஒண்ணுன்ற புள்ளிக்குரியா? இது எனக்கு இதோ பாருங்க, நீங்க நான் சொன்ன விதம் வந்து அவங்க கட்சியில இருக்காரு. ஓகேவா? பணம் வாங்கினது திமுக காரன், செத்தது திமுக காரனால அப்படின்னு நான் சொல்ல. செத்தது எங்க திமுக காரனால? அது யார் தடை பண்ணா? 692 கோடி வாங்கின பாவத்தை, அந்த செத்தவங்க பணத்தை தானே பாவமா வாங்கிருக்காங்க பல பேர். அதை சொல்ல அப்படி இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் நீங்க, புரியுதா? என்ன புரியுது? வழி சொல்லுங்க, உங்க டேட்டா எல்லாம். ஆமா, எங்களுக்கு தேசிய தலைவர் வாழ்றதுக்கு வழி சொல்லுங்க. டேட்டா எல்லாம் வேணாம். 600 700 கோடி அந்த டேட்டாவுக்கு நான் தெளிவா ஒரு விளக்கம் சொல்றேன். டேட்டாவுக்கு போவாத இரு. சரி சரி. இங்க ரம்மி ஒரு பிரச்சனையா இருக்குன்னு சொன்ன உடனே அத வந்து தடை பண்ணாங்களா இல்லையா? ஆமா பண்ணாங்க. யாரு பண்ணாங்களா? நல்ல விதமா பண்ணாங்களா? அதுக்கப்புறம் அவனை அப்போ இவன் ஒரு பிரச்சனை அப்படின்னு உனக்கு தெரியுது, கரெக்டா? அப்புறம் அவனை கட்சியில சேர்த்த உனக்கு தான் தெரியுது ஆல்ரெடி அவன் பிரச்சனை. அந்த பண்றதெல்லாம் யாரு போகுது? அவங்க மாமா. இவனும் தான் அதுல பார்ட்னரு. அவரு இவன் பேர்லயும் இருக்கு கம்பெனி, தெரியுமா? என்ன கம்பெனி பேர்? ஃபியூச்சர் கேமிங். ஃபியூச்சர் கேமிங்க்கு ஓனர் யாரு? மார்டின். அதுல இரு, அதுல இவன் மெம்பரே கிடையாதுன்றியா? அப்போ இவன் பேர்ல எதுவுமே கிடையாதுன்றியா? இல்லன்னு சொல்ற? இப்போ இல்ல அடிச்சு சொல்லு. ஏங்க இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றேன். இதுல என்னங்க இருக்கு? இல்லன்னு நீ சொல்றியா? எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. இல்லன்னு சொல்றியா? சொல்லு. எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. என்ன பேச முடியும்? மலுப்பல் பதில் வேணாம், ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க, இருக்கா இல்லையா தேசிய தலைவர்? ஏங்க இருந்தா சொல்லுங்கன்னா சொல்லதான் போறோம். நீங்க சொல்லுங்க, இருக்கா இல்லையா? அததாங்க நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க தடவாதீங்க, தடவாம ஸ்ட்ரைட்டா பேசுங்க. என்ன தடவல் பதில் சொல்றீங்க? நீங்க இருந்தா சொல்லுங்கன்னா என்ன, இருக்கா இல்லையா? தடவல்ல எப்படி பதில் சொல்றீங்களே அதான். ஏங்க இது என்னங்க இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றேன். நீங்க தான் பெரிய ஆதாரம் வச்சிருக்கீங்க, அதான் சொல்லுங்கன்றீங்க. உங்கள்ட்ட டேட்டா இல்ல, ஒத்துக்கிறீங்களா? இல்லங்க எனக்கு தெரியாது, நான் முன்னாடி தெரிஞ்சேன். டேட்டா இல்ல, நான் தான் தெரியாது. டேட்டா இருக்கா இல்லையா? அவ்வளவுதான், ஒரே பதில் தான், இருக்கா இல்லையா? ஏங்க இருந்தா சொல்லுங்க, எனக்கு தெரியாது. எதுவுமே தெரியாது அப்போ? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. ஆதவர்ஜுன் யாருன்னு கேட்டா தெரியாது. ஆனா கேட்காது, உனக்கு கேட்கவே வானா, நீ விட்டுரு. பேசிக்கிறேன் மியூட்ல. தேசிய தலைவர் கேட்கலன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க. எமினா முடிக்கட்டும், முடிச்ச பிறகு பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சோ அதான், இவங்களுக்கு வந்து உலுதுக்கின்னா என்னன்னு தெரியாது, ஆதவர்ஜுன்னா யாருன்னு தெரியாது, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தெரியாது. திமுக சரியில்லை, ஏன்பா சரியில்லைன்னா அதுவும் எனக்கு தெரியல, ஆனா கட்சி மட்டும் சரியில்லை அப்படின்றது. நம்ம அதுக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு சொல்ல வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பாருப்பா ஒரு பொண்ணு எப்படி பேசிட்டான் பாருப்பான்னு தூக்கின்னு வர்றது. கொஞ்ச நேரமா நீங்க நல்லா நோட் பண்ணிப்பாரு. சரின்னு ஆரம்பத்துல இருந்து எந்த கொஸ்டினுக்கும் ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்ல வக்கல்ல. நான் இவ்வளவு பதில் சொல்லுகிறேன், என்ன பார்த்து பதில் சொல்ல வக்கல்லன்னு கதறினு தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இப்படி சொல்லலாமா, இப்படி பண்ணிட்டியப்பா கதறினா. தம்பி நான் உன்கிட்ட பேசல, முடிச்சதுக்கு அப்புறம் நீ வாய திறக்கலாம்.
ஏங்க பேசி ஃபுல்லா நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க, நான் ஏதோ பேசுன மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க நீ அடுத்து ஒண்ணுமே பேசுங்க. அடங்க, சரி நீயே பேசு. இரு மாமா வந்துக்கிறான், மாமா நீ பேசலாம். ஹோம்லேண்டர் வர இறங்கிட்ட, ஹோம்லேண்டர் ஏங்க அவர் கூப்பிடுங்க bro மறுபடியும். கனெக்டிங்ல போயிட்டாருங்க. நான் அவனும் சொல்ல, ப்ரொஃபசர் வந்துக்கிறான், அவனும் அடுத்து வந்து பேசுவாரு. ஏங்க நான் அண்ணா உங்ககிட்ட நான் ஒரே எதுவும் சொல்லவே நிமிஷம், இல்லையே. தேசிய தலைவர் ஒரே நிமிஷம் பாருங்க, மேல ஒண்ணு ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது ஆதவ் அர்ஜுனா வீடு உட்பட பல இடங்களில் ரெய்டு நடத்தி 12.41 கோடி ரொக்கமாகவும் 6.42 கோடி வங்கி முதலீடையும் மொத்தமாக 920 கோடி ஊழல், அதில் 622 கோடி சொத்துகள் முடக்கம். ஓகேவா? இது வந்து ஆதவ அர்ஜுனா வீடு உட்பட எல்லாத்துலயும் ரெய்டு நடந்திருக்கு. ஓகேவா? இப்பேற்பட்ட ஆளை வச்சுட்டுதான் நீங்க வந்து ஊழல் மைய ஒழிக்கிறேன்னு சொல்றீங்களா? எனக்கு விளக்கம் சொல்லுங்க, எனக்கு தெரியல. எந்த அந்த மயிரெல்லாம் நீங்க திமுக காரங்கிட்ட கேட்க மாட்டீங்களே, ரைடு பண்ணாலே குற்றவாளி எப்படி கேட்ட சொல்றீங்க? கேள்விக்குதான் பதில் உங்ககிட்ட தெரியுது. இவ்வளவு தூரம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அததான் எமினம் ஏங்க கேட்டா நீங்க அப்படி, அததான் சேரியன் கேட்டா அப்படி, எந்த கேள்விக்கு நீங்க டைரக்டா பதில் சொல்லல. திமுக சரியில்லை, ஓகே, என்ன சரியில்லை? அது சரியில்லை தோழர், பேர் உங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு திமுக மேல ஒரு அடிப்படை வெறுப்பு இருக்கு அப்படின்னா வச்சுங்களேன், நீங்க வந்து அம்மா ஆட்சி சிறந்த ஆட்சின்னு இப்போ வரைக்கும் சொல்லுவீங்க, நான் ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஓகேவா? அது எனக்கு தேவையே கிடையாது. ஓகேவா? திமுக மேல உங்களுக்கு அடிப்படை வெறுப்பு இருக்கு, எனக்கு பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனாக்கு ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்து உள்ளுக்குள்ள உட்கார வச்சு ஊழலை ஒழிக்கிறதுக்காக தமிழ்நாட்டுல வந்த கட்சி நாங்க தான் உட்கார்ந்து பேசுறீங்க, ரைட்? ஓகேவா? ஆதவ அர்ஜுனா வீடு உட்பட மொத்தம் 921 கோடி வந்து சொத்துக்கள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுல நீங்க அவனுக்கு சம்பந்தமே இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ஆதாரத்தை கொடுங்க. இப்படி வந்து ஒரு ஊழல் பண்ணி நீங்க லாட்டரியால மக்கள் வந்து பல மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு குடும்பம் வந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட பேர் போயிருக்காங்க. அந்த காசுல சம்பாரிச்சு இத்தனை கோடி ஊழல் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா இவன் வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க. ப்ரொஃபசர் பேசிட்டீங்களா? நான் மட்டும் இல்லைங்க, 4-5 பேர் பேசிட்டு தான் இருக்கிறோம். நீங்க இதேதான் கேக்குறீங்க. பேசிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களா? நான் சொல்லலாமா? நான் இருங்க பதில் பேசலாமா? அப்படின்னு சொல்றீங்களே தவிர ஒரு பதில வரலையே இது வரைக்கும். எந்த பதில் வரல, பதிலாவது சொல்லுங்கன்னு பாப்போம். அவர் குற்றவாளி நீதிமன்றத்துல தீர்ப்பு இருக்கா? ரைடு தானே பண்ணாங்க. இல்ல நீங்க இதுக்கு எதுக்கு அரசியல் பேச நீங்க மேல ஏறி வரீங்க? இல்ல ப்ரொஃபசர் இல்ல நீ இப்ப அதுக்கு அப்படி போகாத. இப்போ அப்ப நிரூபிக்கப்பட்ட குற்றத்தை மட்டும் தூக்கின்னு வர்றோம். நாளைக்கு வந்து திமுக காரன் வீட்டுல ரைடு வந்துச்சுன்னு தூக்கின்னு வந்தா நான் அப்போ அசிங்கமா கேட்கலாம், அப்படிதானே மணி? திமுக மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்குதா? நீங்க கூட்டணிக்கு போறேன்னு சொன்னீங்களே அதிமுக, அங்க அந்த ஊழல் ராணி A1 அக்யூஸ்ட் ஒத்தக்கால அதை தூக்கின்னு போய் உள்ள உட்கார வச்சாங்களே, அந்த கட்சி கூட கூட்டணிக்கு போக ரெடியா இருந்தீங்களே, அப்ப உங்களுக்கு வெக்கம் இல்ல? நீ அப்போ நிரூபிக்கப்பட்ட குற்றம் இல்ல நிரூபிக்கப்பட்ட குற்ற ஆதாரம் வச்சிருந்தா நீ எத்தனை வரணும்? உன் கட்சியில இருந்தான ஐயனாதன் அவன் தான் உட்காந்து பேட்டி கொடுத்தான், விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி போறதுக்கு தயாராகிறாரு, சிஎம் கொடுப்பாங்களான்னு பேச்சுவார்த்தை நடத்தினுக்கிறாரு. ஐயனாதான் உன் கட்சியில உங்க ஓனர் கூட உட்காந்து பேசலாம் தானே? ஆதாரம் இருக்குது அதுக்கு. அது மட்டும் இல்ல, உன் கட்சியோட ஜான் ஆரோக்கியசாமி இருப்பார்ல, அவரு கூட ஒண்ணு சொன்னாரு, ராத்திரி ஆனா புசி வந்து வாங்குறாரு விஜய் கிட்ட, அதுக்கும் என்கிட்ட ஆடியோ இருக்குது. அவரும் உங்க கட்சி தான். இல்ல எனக்கு வேற என்ன வேறதான் ஆடியோ வந்தா சொல்றேன். சோ இப்ப வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். இடி ரைடு பண்ணா மட்டும் அது வந்து மேட்டர் கிடையாது. இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க மக்களே, நாளைக்கு எந்த தாவேக்காரன் வந்தாலும் இவரு தோகிறார் பாருங்க, தேசிய தலைவர் சேமணிகண்டன், இந்த பாயிண்ட தான் நம்ம எடுத்து வைக்கணும். இடி ரைடு வந்தா பத்தாது, குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும். நிரூபிக்கப்பட்டா மட்டுமே அவங்க குற்றவாளி. கரெக்ட் தானே தேசிய தலைவர்? ஆமா தோழர், அதான் கரெக்ட். அப்புறம் அப்படிதான் பேசிக்கிறீங்க. அப்படி நாங்க பேசல, நீ அப்படிதான் பேசுன. இப்போ ஆதவ அர்ஜுனை பத்தி கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? சரி, ஆதவ அர்ஜுன் குற்றவாளியா இல்லையா? அவன் மேல இடி ரைடு வந்து அவர் வாய் நிறையா ஊழல்வாதின்னு சொல்லாரு. ஊழல்வாதி அதெல்லாம் இல்ல, ஆதவ அர்ஜுன் மேல இடி ரைடு வந்துக்குது. நீ பேசிக்கிட்டே இருக்கீங்க நீங்க. நான் 2 வார்த்தை பேசுறேன், நொய்யின்னு பேசிக்கிட்டே இருக்கேன். ஓட வேலைங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்து உங்களுக்கு தாங்க பதில் சொல்றேன். சரி ஓகே, ஆதவ அர்ஜுன் மேல இடி ரைடு வந்துக்குதா இல்லையா? என்னன்னா எமினம் வந்து கெட்ட வார்த்தையில கண்ட மேனிக்கு திட்டி இந்த ஸ்பேஸ க்ளோஸ்
மாமா யாரை நீ நான் கண்ட்ரோல் ரொம்ப பண்ணிட்டு நேரமா இருக்க கண்ட்ரோல் தேசிய பண்ணுகிறேன் தலைவர்? ஜேடி, நான் அதை பண்ணவே இல்ல மாட்டேன். இவன் ரொம்ப நேரமா இல்ல அதுக்கு தான் ட்ரை எமினம் பண்ணுகிறான். நான் திட்டவே மாட்டேன் அவனை. அவனோட ஏங்க ட்ரிகரிங் பாயிண்ட்டுக்கு தான் வெயிட்டிங். இல்ல நோ, நான் நாங்க ட்ரிகரே ஆக மாட்டேன்டி. அரை இன்னைக்கு மணி நான் நேரமா லீவு. இல்ல ஒரு நான் வார்த்தை இன்னைக்கு கூட 12 பேசாம. மணி வரைக்கும் கூட உட்கார்றேன். இல்ல எமினம் நம்ம எவ்வளவு ஏங்க கண்ட்ரோல்டா ஒரு மணி நேரமா எந்த வார்த்தையும் பேசாம பேசிட்டு இருக்கோம். சேமா உங்களுக்காக தான். இல்லன்னா ஒரே வார்த்தையில முடிச்சிருக்கலாம். ஏ- அதுதான் தெரியுமேங்க, அதனாலதான் நான் பேசவே மாட்டேன்னு இருக்கேன். அதனாலதான் இல்ல நீங்க இப்ப நல்லா பேசுறீங்க, அதனால உட்காந்துருக்கேன். ஊன்றீங்க கடைசிட்டுல அந்த வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு இல்ல லெட்டர் மட்டும் போடுறதுக்கு எமினுக்கு லேட் ஆகாதுங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. டேய் நீங்க மச்சான் படிச்சுட்டு லேட் பேசுங்க. ஏங்க ஆகாது அப்படின்றதுலாம் இல்ல. சோ ஓகேவா? இப்ப மேட்ரு என்னன்னா, ஆதவர்ஜுன் தான் இப்ப பிரச்சனை. நான் பேசுறது அதெல்லாம் விட்டுரு, நான் இப்ப மேட்ரு கிடையாது. இப்போ ம், ஆதவர்ஜுன் மேல இடி ரைடு வந்துக்குதா இல்லையா தேசிய தலைவர்? ம். ஏங்க அவர் சொல்றாருங்க, நான் கேக்குறேன். எவரு சொல்றாரு? ப்ரொபோசர் தான் சொன்னாரு இவ்வளவு நேரம். ப்ரொஃபசர் ஆதாரத்தோட போட்டுக்கிறாரு. மாமே மறுபடியும் நீயே பேசு ஆதாரத்தை விட்டு. ஏங்க மேல காட்டலங்க, எனக்கு எதுவும் காட்டல. அவருக்கு யாராவது லாஸ்டா காட்டுங்கப்பா, தினேஷ் ஆசைப்படுறாரு. பேசியிருந்தாரு. யோ அது கச்சு அவருக்கு கட்டா மட்டும் பாரு, காட்டல. அவருக்கு போட்டோவோட போட்டிருக்காரு. ஒன்றியத்துல இல்ல இருக்கிற தேசிய பாஜக தலைவர் உனக்கு திருடர்கள், தப்பா நினைச்சிட்டோம். நீ எங்கள்கிட்ட மாட்டலாம், இல்ல நாங்க எல்லாம் சேர்ந்து உன்கிட்ட ஒன்றியத்துல இருக்கிற மாட்டிக்கிட்டோம். பாஜக உனக்கு ஒரு திருடர்கள் என்ன கும்பிடு, பண்ணுவானுன்னா, உன் இதுக்கு ஒரு கும்பிடு, அவனை நானும் கூட. வழிப்பறி திருடனுவா. அவன் என்ன பண்ணுவான்னா, நேரா அமலாக்கத்துறைய ஆயுதமா பயன்படுத்தி ரைடு விடுவானோ, பாதியை கொள்ளடிச்சுட்டு சரி போடான்னு சொல்லிடுவானோ. நான் சொல்ற மாதிரி கேட்கணும்டா, இல்லைன்னா இல்லைன்னா உள்ள போயிடுவேன்னு சொல்லி பண்றதுதான் பாஜக கொள்ளையனுடைய வேலை. அது அவனு என்ன பண்றானோ, இந்த அர்ஜுனாதவ அவங்க மாமங்கிட்ட எல்லாத்தையும் ரைடு விட்டு நான் சொல்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி திமுக எதிராக விஜய கொண்டு என்னதான் வாய்ஸ் போயிடுச்சு. விஜய் யோக்கியன்னு சொல்லவே சொல்லாதீங்க. நான் எதுக்கு விஜய் கிட்ட பேசுறேன்னா, என்னுடைய நிலத்தை அழிக்கல, திராவிடங்கிற சொல்ல அழிக்கிறதுக்கு வரல. அவன் திருடி பிழைக்கிறதுக்கு வரான், வேற ஒண்ணும் இல்ல. அதனால திருடி எவ்வளவு திருடி பிழைக்கோ நீ நீங்க இப்ப இத கேட்டீங்கன்னா ஆதவர்ஜுன் டெய்லி அதை மட்டும் கேட்டுக்கிறேங்க ப்ளீஸுங்க. இப்போ ஆதவர்ஜுன் மேல இடி ரைடு வந்துக்குதா இல்லையா? மணி தென்னாட்டானுக்கு நீங்க பதில் சொல்ல வேணாம், எனக்கு இதுக்கு மட்டும் எனக்கு எதுவும் காட்டலங்க, அவர் போட சொல்லுங்க. இல்ல 24 போட்டு 1/2 மணி நேரம் ஆகுது. உண்மையா எனக்கு காட்டல, நான் வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே போடுறேன். என்ன நீங்க டிஎம்மா எனக்கு எதுவுமே இல்லைங்க, அப்படி ஒரு ஆப்ஷனே அப்படின்ட்டுருங்க, சூப்பரா இருக்கும். இவ்வளவு நேரம் நீ நீ வேற சொல்லி கொடுக்காதியா பிச்சு. எனக்கு அதை சொல்றாரு, எனக்கு போன்ல எப்படி பாக்குறதுன்னே தெரியல அப்படின்ற டிஎம்னா என்னங்க, அப்படி ஒரு ஆப்ஷனே என் போன்ல இல்லன்ட்டு வரும், அவ்வளவுதான். இல்ல எனக்கு ஐயா நாமினேஷன் தான் என்னங்க ஐயா? ஃபிளாஷ் ஐயா டிஎம் பண்ணிட்டேன், சீன்னு காமிச்சிருச்சு, அதுல பாக்க சொல்லுங்க. எனக்கு எதுவும் வரலையே. இல்லைங்க இன்னும் கடைசி ஆப்ஷன் எனக்கு படிக்க தெரியாதுதான். அடுத்து நான் மனுஷனே இல்லைன்னு சொல்றியா? அதை விட முடிஞ்சு போயிடும். இல்ல மனுஷன் ஜென்மமே இல்ல வெயிட் பண்ணுங்க, டைம் கொடுப்போம். அந்த ஒரு நிசப்த அமைதி இருக்கட்டும், வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. டிஎம் பண்ணியாச்சு, அவர் இப்ப அதை படிச்சுட்டு வருவாங்க. வெயிட் பண்ணுவோம் நம்ம. ப்ரொஃபசர் நானே ரிமோட்ல ட்விட்டர் வந்துகிட்டு இருக்கேன், என்கிட்ட போய் என்னத்தையாவது கேசிக்கிட்டு. இந்த ரிமோட்ல ட்விட்டரா? ஆமா ரிமோட் தான். இல்ல ரிமோட் தான் போன் அவருக்கு. ஒருவேளை அந்த பணத்தை உட்காந்து எண்ணிட்டு இருக்காரா பித்து? இல்ல ஆனா ஜேடி சரியான மேட்ரு இது, நான் யோசிக்கவே இல்ல. இது இப்ப மணி ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னாப்ல, நல்ல மேட்ரு. இல்ல நல்ல மேட்ரு. அதுல மார்ட்டின் பேர் மட்டும் தான் இருக்கு, அவர் கம்பெனி மட்டும் தான் இருக்கு, ஃபேமிலின்னு இருக்கு. ரைட் ஆதவர்ஜுன் வீட்ல வேற பேர் இல்ல. ஃபேமிலினா அவன் இல்லையா? ஆதவர்ஜுனே வரலையா அதுல? யோ ஃபேமிலினா என்னயா? சரி மருமக வீட்டுல அது ஆதவர்ஜுன் பேரே வரலையே. என்னயா இதுயோ ஃபேமிலினா என்னயா? ஏங்க ஆதவர்ஜுன் பேரே வரலையேங்க, அது கேரளால பண்ணிருக்காங்க. என்ன நீங்க சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. அவன் பொண்டாட்டி இப்பதான் சொல்லுச்சு, அவன் பண்ற கூத்துக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் சொல்லிட்டு போச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதுதான் இருங்க, நான் ஏங்க கேரளா ப்ரொபோசர் கட்டத்துறை தோழி இருங்க, ப்ரொபோசர் அதுல எந்த ஏரியா போட்டிருக்கு? கேரளா தானே போட்டிருக்கு இதுல.
இது கேரளா மட்டும் தான் போட்டுக்குதா? நிஜமாலே நீ இதை படிச்சியா? ஆமா படிச்சிருந்தோம், நான் படிச்ச வரைக்கும் சொல்றேன். எங்க கடைசியில போயிட்டு இந்த ப்ரீவியஸ் இன்வெஸ்டிகேஷன் இந்த மேட்டர் அட் இடி கொச்சி அதை மட்டும் தான் நீ படிச்சிருக்க கரெக்டா? ரெண்டாவது லைன்ல என்ன இருக்கு படி. ஃபர்ஸ்ட் லைனும் ரெண்டாவது லைன் மட்டும் படி கொஞ்சம். Director of Enforcement conduct search option 22 premises in the state of Tamil Nadu, West Bengal, Karnataka, Uttar Pradesh, Meghalaya, Punjab under the provision Prevention of Money Laundering Act PMLA 2002 in connection with investigation of Santi Martin Agro Future Gaming and Hotel Service Private Limited. ஆமாங்க, ஆமா 22 இடம் அதுல தமிழ்நாடு இருக்கு. and other 4 associates படி உள்ள படி. 4 associates printing press where lottery tickets have been printed were also covered under such operation. ஆமாங்க, மொத்தம் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், மேகாலயா, பஞ்சாப்னு இருக்கு. ஓகே 22 இடம் இருக்கு. அப்ப அத நீ ஃபர்ஸ்ட் படிக்கவே இல்லையா? அது புரியுதுங்க. இல்ல இல்ல அது புரியுது எனக்கு. ஃபர்ஸ்ட் நீ என்ன சொன்ன? கேரளா மட்டும் தான் சொன்ன. அப்ப நீ அதை படிக்கல. இல்ல இருங்க இருங்க ஒரு நிமிஷம். இதுல ஆத ஒரிஜினா பேரே வரல. படி ஃபுல்லா படி. ஏங்க ஆத ஒரிஜினா பேரே வரலங்க. அதுல படியா? ஃபேமிலிஸ்லாம் வந்திருக்கு. ஃபேமிலிஸ்லாம் வந்திருக்கு. இருங்க இருங்க மேல ஒரு ஆர்டிகல் போட்டுருங்க, வந்திருக்கா பாருங்க. ஆத ஒரிஜினல் ஃபேமிலி இல்லையா? இல்ல எனக்கு வராதுங்க. எனக்கு டிஎம் பண்ணுங்க யாரா இருந்தாலும். அவருக்கு எமினம் மேல ஒரு ஆர்டிகல் வந்திருக்கா? மேலியா தொடர் ஒரே நிமிஷம் இருங்க. நியூஸ் மினிட் ஆர்டிகல் இல்ல அதுல சன்னின்ல வரலையா? ஒரே நிமிஷம் இரு. கொஞ்ச நேரத்துல போய் கடைசி பாயிண்ட மட்டும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஃபேமிலின்றத படிக்கல. அதுதான் தோழர். ஏங்க ஃபேமிலின்னு இருக்கு, அதுல ஆத ஒரிஜினா இருக்காரா தெரியலங்க. எப்படியா? நான் அசிங்கமா சொல்லணும் போலயே. அப்புறம் எப்படி கேட்க முடியும்? என்னங்க நீங்க அவர் வீட்ல சர்ச் பண்ணதா இவன். நான் உன்ன மாதிரி சிலர் கிடையாது. பாதி மூளையோட என்னால பேச முடியாது. விட்டுரு. அடுத்தது எனக்குதான் அததாங்க சொல்றேன் நானு. எனக்கு வரலைங்க ஆதரிஜினா பேரே வரல. உனக்கு வரல ப்ரோ. இரு ப்ரோ, அடுத்து நான் இன்னொன்னு போடுறேன்ல, வெயிட் பண்ணு. உனக்கு அது ஃபேமிலிஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியாதுல்ல, அதனால உனக்கு புரியுற மாதிரி இன்னொன்னு எடுத்துன்னு வரேன். எங்க அதுதான் ஃபேமிலின்னு போட்டிருக்காருங்க. ஒரு மருமகளாமா சேர்ந்து வருவாரு. உனக்கு அதான் ப்ரோ, உனக்கு ஃபேமிலிக்கு அர்த்தம் தெரியல, உனக்கு புரிய வைக்க முடியாது. நான் இன்னொன்னு எடுத்துன்னு வரேன். மருமகன்னா சரி எக்ஸ்பிளனேஷனே கொடுக்காத. இது கூட உனக்கு புரிஞ்சுக்க தெரியலன்னா அப்போ அது உனக்கு இவ்வளவுதான் தெரியும் போல. அப்போ உனக்கு உங்க மைண்டுக்கு எடுத்துன்னு வரேன். இல்ல மருமகனா பக்கத்து வீட்டுக்காரரோட மருமகனா ஃபேமிலில வர மாட்டாங்களா? இல்லங்க எனக்கு ஃபேமிலின்னு வருது. ஓகேவா? அதுல ஆதர்ஜினா வரலையே. 4 and others தானே வருது. உங்களுக்கு டிஎம் பண்றேன். அந்த 4 யாருன்னு தெரியணும்ல. தெரிஞ்சாதானே நமக்கு தெரியும். வந்துருச்சா? அதுல என்னன்னு போட்டுருக்கு? ஆதர்ஜினா படிங்க. ED writes premises of ED writes premises of Lottery King Santiago Martin, son-in-law Adav Arjuna. Okay, நான் ஃபுல்லா கூட நான் படிக்கிறேன். Officials from Enforcement Directorate ED are conducting raids at the எனக்கு கீழ போடுங்க. நான் படிக்கணும்ல. நீங்க ஏதோ உனக்கு கீழ போறதுல எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல. மேல போட்டுருக்கான், அத போய் நீ பாத்துக்கோ. ஓகேவா? the rights are taking காட்ட மாட்டேதுங்க. நல்லா சொல்றேன்ல. உனக்கு என்னாலயும் காட்ட முடியாது ப்ரோ. மச்சி நீங்க யாராவது இல்ல சரிங்க. இந்த முக்கியமான பாயிண்ட் படிக்கணும். the rights are taking places in Coimbatore and Chennai respectively. Adav Arjuna currently serves as Deputy General Secretary of Vidudalai Sirthai Katchigal, a prominent Dalit political party in Tamil Nadu, a former national level basketball player. 24 நடந்திருக்கு. Yes. He stood the controversy by அப்ப விடுதலை சிறுத்தை. ஓகே இப்பதான் புரியுது. ஆமா, நீங்க கூட்டணிக்கு வான்னு கூட்டணிக்கு இருந்தீங்களா? அதே கட்சிதான். அவர் எங்க இருந்தாலும் அவர் மனசு, அவர் எங்க இருந்தாலும் அவர் மனசு எங்க கூட தான் இருக்குன்னு சொன்னீங்களே, அதே விசிகே தான். அதுதான் நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஓகேவா? 4 and others கேட்டிருக்காங்க, யாருன்னு தெரியல. ஓகேவா? நீங்க படிக்கிற நியூஸ் எனக்கு காட்டல மேல. ஓகேவா? அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அவரு காட்டல டிஎம் பண்ணாரு. டிஎம் உங்களால நான் உங்களை பிளாக் பண்ணிருக்கேன். எப்படி பண்ணுவீங்க? ஜெடி அவனுக்கு அமுச்சு விட்டு அதே மாதிரி அமுச்சு விட்டு ஜெடி கொஞ்சம் அதை நானே அனுப்புறேன் உங்களுக்கு. என்ன பிளாக் பண்ணல சேமா? நான் அனுப்புறேன்.
இப்ப பண்ருவான். இதுக்கப்புறம் எனக்கே ஆச்சரியம் தான். அதான் உண்மையான நல்ல பண்பு. வரல தோழர் இன்னும் ப்ரோ நாங்க என்ன ஸ்பாவா நடத்துனுக்குறோம் உடனே வரதுக்கு. இரு ப்ரோ நெட் கொஞ்சம் ஸ்லோவா தான் ப்ரோ இருக்கும். எம்மனம் தோழர் நீ வந்து ஒழுங்கா பேசு. இப்ப அனுப்பிட்டேன் நான் என்ன எங்க ஸ்பான்றது இங்கிலீஷ் வார்த்தை தாங்க, டிக்ஷனரியில கூட இருக்குங்க. இல்ல ஏங்க வரலங்க. வந்துருச்சு. கிடையாது, லீகல் சேமா ஸ்பான்றது ஒண்ணும். ஏங்க த நியூ நியூஸ் பண்ணிட்டா. ஓகே ஓகே. சர்வீஸ் லாட்டி ஸ்டாண்டிங் மார்க்கா சங்கிங்களா பிசிகே பாயிண்ட் பிஜேபி அர்ஜுனன் சன்லோ ப்ரோமன் கொஸ்டின் மியூசிக் சென்டிமெண்ட் அன்டிசிபேட்டிவ் மியூட்ல போட்டு ஃபர்ஸ்ட் வா. என்ன படி எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இப்போ. இல்ல இப்ப என்ன சொல்லுவாருன்னு சொல்லிடுறேன். ஏங்க இதுல டிவிக்குன்னு வரவே இல்லையாங்க. வேணாம். ஆக்சுவலா அந்த காசை வச்சு தான் இவரை வந்து சேர்த்திருக்காங்க டிவிக்கேல. ஆமா சரி, நான் தான் சொல்ல போறாப்ல எதுக்கு இவ்வளவு டேட்டா. இல்ல சரி இருங்க எனக்கு ஒரு நிமிஷம். எனக்கு இதுல ஒரே ஒரு கேள்வி. ஓகேவா? இப்ப அதனால ஏதாவது பிரச்சனை போடு என்னங்க சொல்லுங்க. இதுக்கப்புறம் நாங்க பதில் சொல்றதோ நீ பதில் சொல்றதோ இல்ல, நீ பதிலே சொல்ற. தொடர்ந்து நீ இதே மாதிரியே பேசு. மக்களே எல்லாரும் லிசன் பண்றீங்கல்ல, புரிஞ்சுப்பாங்க. ஆமா இல்ல மச்சான் இன்னொரு வாட்டி ரீட்ரேட் மட்டும் பண்ணிட்டோம். ஆதவர்ஜுன் வீட்டுல ஈடி ரைடு போனதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, அப்படிதானே சேமணி? இப்ப நீங்க சொன்ன மாதிரியே இல்ல தோழர், நான் சொல்றதை கேளுங்க. அந்த மாதிரி ஆதவர்ஜுன் வீட்டுல ஈடி ரைடு போயிருக்கா இல்லையா? என்ன பேச விடாங்க. இல்ல இந்த क्वेश्चन மட்டும் நான் கேக்குறேன், அதுக்கப்புறம் நீ தொடர்ந்து பேசு. கடுப்பா இல்ல உனக்கு? கடுப்பா எனக்கு இல்ல. கடுப்பா உனக்கு? எனக்கு கடுப்பா இருக்கு. உனக்கு கடுப்பா இருக்குன்னா எனக்கு கடுப்பு. என்ன பேசவே விட மாட்டீங்க. ஆதவர்ஜுன் வீட்ல ஆதவர்ஜுன் வீட்ல ஈடி ரைடு போயிருக்கா இல்லையா? டேய் இதுல நில்லுங்கடா. நான் என்னங்க எக்ஸ்போஸ் ஆவறேன்? சரி நீ ஆவல. இல்ல நான் என்ன எக்ஸ்போஸ் ஆவறேன்? டேய் ஆதவர்ஜுன் வீட்ல ஈடி ரைடு போயிருக்கா இல்லையா? நீ பேசிக்கிட்டே இருக்க, நீயே பேசிட்டு நீயே முடிவு பண்ணிக்க. ஒண்ணும் பண்ண முடியாது. சரி நீ பேசுறா. பிராந்தன் இருக்கு. இல்ல அதான் இங்க பாருங்க மணி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. அந்த ஈடி ரைடு போனது ஆமாவா இல்லையா? இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. ஈடி ரைடு போனது நியூஸ்ல வந்துருச்சு. இப்ப நியூஸ் தான் பாத்துமே. ஈடி ரைடு போயிருக்காங்க. ஆமான்னு சொல்லுங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா ஈடி ரைடு போயிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை? யாரை நோக்கி போயிருக்காங்க? நீ வந்து மாத்தி பேசினீங்க, அதெல்லாம் பிரச்சனை. இப்ப எங்களுக்கு நாட்டுல இப்ப நான் என்ன மாத்தி பேசுனேன்? விட்டுரு. ஆமா ஏங்க நான் ஒண்ணு விஷயம் சொல்றேன். அது ஏதாவது பேசிட போறியா? சும்மா அறியா நீ? இப்ப ஆதவர்ஜுன் வீட்டுல ஈடி ரைடு போயிருக்கு. அப்ப ஆதவர்ஜுன் ஊழல் பண்ணிருக்காரா? ஏங்க மார்ட்டினை வச்சு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல ரைடு போயிருக்காங்க. யார நோக்கி போனாங்க? வந்தப்ப ஆதவனும் போட்டிருக்கான்னு கேட்டேன். இப்ப போட்டிருக்குன்னு எடுத்த உடனே ஆமா ஃபேமிலி போகுதுன்ற. எனக்கு புரியலையே ஐயா, எனக்கு ஒண்ணுமே புரியலீங்களே ஐயா. என்னையா இது? இல்ல கடைசியா வந்து நிக்கிறாருன்னா ஆதவர்ஜுன் அதுக்கு தானே போயிருக்கு. அதுக்கு டிவி கேக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு வந்து சேமாக்கு சப்போர்ட் பண்றேன். சேமா அது நடக்கும் போது அவர் வந்து டிவி கேல இல்ல சப்போர்ட் எல்லாம் பண்ண தேவை. நிறைய பேர் பண்ணி இந்த மாதிரி கேவலமா பேசுறதுலாம் பல பேர் இருக்காங்க. நீங்க பேசுறது சூப்பரா இருக்கு, நீங்களே பேசுங்க. ஏங்க உங்ககிட்ட நான் அரசியல் தான் பேசுறேன். தனிமனித தாக்குதல் நீங்க தான் பண்றீங்க, புரியுதா? அவர் எமினம் கிட்ட கேளுங்க. இப்ப யாருமே அதுக்குள்ள போவாத. இப்ப எல்லாரும் கேக்குற ஒரே கேள்வி, அதுக்குள்ள நான் போலங்க. நீங்க முன்னாடி பண்ணத சொன்னேன். முன்னாடி முடிஞ்சிச்சு. இப்ப ஆதவர்ஜுன் வீட்டுல ஈடி ரைடு போச்சு. பண்ணவே இல்லன்னு இப்பதான் சொன்னீங்கல்ல. ஆதவர்ஜுன் வீட்டுல ஈடி ரைடு போச்சு. மார்ட்டின் அவரோட ஃபேமிலியில அதான் மார்ட்டின் லாட்ரி அதுதாங்க அவரோட மாமனார். ஓகேவா? அதுக்காக ரைடு போயிருக்காங்க. இதுல என்ன ஆகி போயிருக்கு? அவரை வச்சுதானே ரைடு போயிருக்காங்க. குற்றவாளியும் சேர்த்துருக்காங்க. மணி ஒரு நிமிஷம் மியூட்ல இருங்க. அதுதான் இல்ல மணி மியூட்ல இருங்க. சேரியன் யாரா செல்வராகவன்? தனுஷோட அண்ணன் யாரா? கஸ்தூரி ராஜா? இல்ல பிராந்தன் அதுல தெளிவா போட்டிருக்கு. சாண்டியாகோ மார்ட்டின் மற்றும் சன்னின்ல ஆதவர்ஜுனா 2 பேரு இதுலயுமே பிரமிசஸ்ல போயிட்டு ஈடி போயிட்டு இவ்வளவு கோடி கைப்பற்றி இருக்காங்கன்னு போட்டு. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க மணி? சொல்லுங்க. எலக்ட்ரோனல் பாண்ட்ஸ்ல 1368 கோடி ப்ரூவ் ஆச்சா? இதான் கேட்க போறாரு. நானே கேட்டுறேன். ப்ரூவ் ஆச்சா? இல்ல அவரும் ஏங்க அப்புறம் 2G ஊழல் உங்க அண்ணன் இதுக்கு படத்துல பேசினாரு.
அந்த ஒரு கேஸ் நிமிஷம் பிள்ளை ஏப்பா ஆயிடுச்சு. படத்துல ஏங்க எழுதுனால நீங்க நான் சீரியஸ் அதான் பேச எடுத்துக்கூட என்னங்க இது படத்துல எழுதி கொடுத்த ஏங்க நான் பேசணும் ஏதாவது பேசணுமா வேணாமாங்க? நீங்க எதுவும் பேச முடியாது நீங்க நீங்க பேசுங்க. நீங்க இல்ல நீங்க எப்படி மென்டல் சர்டிபிகேட் வச்சிருக்கேன். நீங்க பேசுங்க. நீங்க மென்டல் சர்டிபிகேட் நீ வச்சிருக்கீங்க, தாயா நீங்க பேசுங்க. பேசி நிக்க ஒரு மணி நேரமா? யோ நீ தாயா பேசி நிக்க, நாங்க பேசுறதே எனக்கு கம்மி தான்யா. ஏங்க நானா பேசிக்கிட்டு இருக்கேன்? சேமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் வந்திருக்கேன், ஏன் நீங்க இவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறீங்க? அதெல்லாம் வேணாம் தோழர் வேணாம் வேணாம் வேணாம். இந்த நானே அடி வேணாம் சொல்லுங்க. வைக்கிறேன்றாரு அவரு. கல்லடி இருங்க கட்டதுரை நான் பேசி யாருமே பேசாதீங்க. மணி பேசிட்டோம். முரளி அண்ணன் ஸ்பா பழக்கம் எல்லாம் வேணாம். முரளி அண்ணன் நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல, நீங்க எங்க கூடயே இருங்க. ஸ்பா பக்கம் தயவு செய்து போகாதீங்க. நீங்க பேசுங்க சேமணி. எமினம் உனக்கு ஓரளவுதான் மரியாதை புரியுதா? இல்ல இல்ல இருங்க ஒரு நிமிஷம் முரளி, ஒரு நிமிஷம். எமினம் ஒரு அளவுக்கு மேல மரியாதை கிடையாது, புரியுதா? இல்ல இல்ல சேமா நான் ரெகுலர் இல்லாம நொய்யி நொய்யின்னு பேசாதீங்க. போவோம் இருங்க சேமா நான் சொல்லிடுறேன். ஏங்க ஒரு நிமிஷம் நொய்யி நொய்யின்னு ஃபர்ஸ்ட் பேசாதீங்க. பதில் சொல்றத கேளியா? இப்ப ட்ரிகர் பண்ணி சண்டை வலிக்கிறாங்க. நீ வலி மணி வலி சண்டை ஏங்க உண்மையான கோவம். எமினம் நீங்க கொஞ்சம் மியூட்ல இருங்க. இல்ல எக்ஸ்போஸ் ஆகி பதில் சொல்ல வக்கீலெல்லாம் கோவம் தான் வரும். ஒரே நிமிஷம் இல்ல, உங்களுக்கு ஒரு அளவுக்கு மேலதான் மரியாதைன்ட்டாரு. அடுத்து வந்து கை கலப்பு தான். ஏற்கனவே ஒரு ரெக்கார்டிங் வந்துச்சுல, கருவறுப்போம் அந்த மாதிரி. சேகர் பாபுவை வந்து கொலை பண்ணுவேன்னு சொன்னாங்க, நம்மளெல்லாம் வெட்டுவேன்னு சொன்னாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கட்சியில இருந்து ஒருத்தர் வந்து இறங்கி போறது. நீங்க வந்து தரக்குறைவா பேசி இறங்கி போறேன். பேசவே இல்லையா? ஒரு நிமிஷம் கேளுங்கயா. அதாவது நான் எமினம் தோழர் ஒரு அளவுக்கு மீறி இந்த மாதிரிலாம் கேவலமா பேசாதீங்க, புரியுதா? பேச முடியாது. யாரு என்ன கேவலமா பேசலாம்? அவரை ஸ்பா பக்கம் போவானு சொன்னா உனக்கே எரியுது. நீ போறிய ஸ்பாக்கு? உன்ன நான் சொன்ன ஸ்பா பக்கம் போறேன்னு. முரளி அண்ணன் என் ஃப்ரெண்டு, நான் அவர்கிட்ட சொல்றேன், உனக்கே எரியுது. இல்ல நான் நொய்யு 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 நொய்யுன்னு பேசிக்கினே இருக்கீங்க. பொய்ப்பரப்பி மணி அண்ணா இருக்கு. பொய்ப்பரப்பி மணி மேல உன் கட்சியில இருக்கிற ஆதவ அர்ஜுன் வீட்டுல ஈடி ரைடுக்கு போய்க்குதுன்னா அதுக்கு பதில் சொல்ல வக்கு இல்லாம ஆதவ அர்ஜுன் பேரு இருக்குதான்னு கேட்ட. பேர் இருக்கிற நியூஸ் எத்தனை வந்து குத்தானே பேர் இருந்தாங்க ஒரு ஃபேமிலின்னு. அதுக்கு முன்னாடி போட்ட ஆர்டிக்கல்ல ஃபேமிலின்னு வருதுன்னா ஃபேமிலின்னு வருது, மருமகன் வருதான்னு கேட்டப்ப மருமகன் பேரோட எடுத்து குத்தோன்னு ஃபேமிலி தானங்க வரும்ன்ற. இப்படி முரண்பாடின் மூட்டையா இருக்கிற நீ வந்து ஓடுறதுக்கு இப்படிதான் காரணம். உனக்கு பதில் சொல்ல துப்பு கிடையாது, புரியுதா? துப்பு கிடையாது. 10 பேர் பேசாதீங்க, புரியுதா? ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளியா? ஒரு நிமிஷம் சொல்றத கேள. ஒரு நிமிஷம் நீ ஏதாவது நீங்க பேசுனதெல்லாம் போது நான் பேசுறது பத்தி கேளுங்க. அவர் கேட்டா மருமகனான்னு கேட்டேன். சரி மருமகன் வீட்டுக்கு போனோடனே மாமனார் வீட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றேன். சரி இருங்க ஒரு நிமிஷம். காட்வின் ரொம்ப நேரமா கை தூக்கி இருக்காரு. காட்வின் இருக்கீங்களா? நம்ம ரொம்ப நேரம் பேசினு இருக்கோம். காட்வின் பேசிட்டான், ரொம்ப நேரமா கை தூக்கி பேசுறேங்க. நான் ஃபர்ஸ்ட் பதில் சொல்றேன், நீ பாட்டு அலிகேஷன். காட்வின் நீங்க பேசுங்க. இல்ல தேசிய தலைவர் நீங்க சொல்லிடுங்க, ஷார்ட்டா சொல்லிடுங்க. அடுத்து கான்வென்ட் பேசிட்டோம், ஷார்ட்டா சொல்லிடுங்க. எப்படி நல்லா நீங்க பண்றீங்க, நான் என்ன பண்ண முடியும்? நான் அதிகமா பேசணும்னா இவங்களே சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? எமினம் தோழர் ஒரு நிமிஷம். ஒரு தடவை நீங்க பேசலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? கலாய்க்கிறன்ற பேர்ல பதில தவிர்த்து எங்க இழுத்துன்னு போற? என்ன பார்த்தா என்ன ஸ்பா பிசினஸ் பண்ற மாதிரி தானே? ஏன்டா ஏன் அப்படி பேசுற? பேசுங்க. இல்ல நீங்க வந்து ரீசெண்டாவே ஆதவர்சன் அப்படின்னா வந்து ரொம்ப முன்னாடினா ரொம்ப போராட்டங்களை ஈடுபட்டு மக்களுக்காண்டே வாழ்ந்து அந்த மாதிரி வந்து சோசியல் இஷ்யூஸ்ல கலந்து அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் அந்த மாதிரிதான். எப்படின்னா வந்து ஒரு டாக்ஸ் கட்டாம இடி ரைட்னா இல்லாம ஒரு 2000ல இருந்து இப்போ 2025 வரை பல தடவை வந்து ப்ரோ இல்ல உங்களுக்குள்ள கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? கைண்ட் ஆஃப் இல்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல யோசிக்கணுமா? டேய் கார்த்தி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு கார்த்தி. காட்வின் பேசிட்டு இருக்காரு, அப்புறம் நீ பேசு, சரியா? கார்த்தி இதோ பாரு கார்த்தி, பொறுமையா இரு. நீ எப்ப ஸ்பேஸுக்கு வந்தாலும் உன்னை பேச விடுறதுதான். காட்வின் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, முடிச்ச உடனே பேசு கார்த்தி, ஓகேவா? கொஞ்சம் அமைதியா இரு. உங்களை பேச நான் சொல்றேன், பேசுங்க காட்வின். இவ்வளவு நாள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறது தமிழ்நாட்டோட ஊழலை ஒழிக்கிறேன், மக்களுக்காண்டி இது பண்றேன், அந்த கட்சியோட ஊழல் ஒழிக்கிறது.
மார்ட்டின் வீட்டையும் மார்ட்டினோட அவருடைய குடும்பத்திலையும் எவ்வளவு டாக்ஸ் இருந்திருக்கு, எவ்வளவு இடி இது பண்ணிருக்கு, எவ்வளவு இன்கம் டாக்ஸ் நடந்திருக்கு, 2000 இவ்வளவு எஃப்த் ரைட் நடந்திருக்கு, எவ்வளவு லேக்ஸ் இது எவ்வளவு இது 1000 crores வந்து எவ்வளவு 1000 crores வந்து அங்க இருந்து கைப்பற்றிருக்காங்க. எவ்வளவு டாக்ஸ் வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து இப்ப எதுக்கு அவர் கட்சியில வந்திருக்காரு, கட்சிக்கு டொனேஷன் பண்ணா அண்டர் செக்ஷன் 80 எப்படி வந்து டாக்ஸ் இல்ல, எக்ஸம்ஷன் கிடையாது. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. சும்மா வந்து அவர்கிட்ட வந்து தூக்கிட்டு வந்து இன்னைக்கு வந்து பெரிய அவர் வந்து இது மாதிரி அப்புறம் ஏன் 2021 அப்படி டிஎம்கேக்கு நீ இவ்வளவு பெரிய வந்து மக்களுக்கு நல்லது பண்ணாதான் ஒரு கட்சிக்கு எதுக்கு உனக்கு பிசினஸ்னு வரும்போது உனக்கு கம்பெனிக்கு வரும்போது டிஎம்கேக்கு வந்து நீ வந்து ஒரு பிளான் போட்டு இது போட்டு கொடுத்தில, வியூகம் ஒத்து கொடுத்தில 2021. அப்புறம் அப்பயே நீங்க வந்து குள்ளல் கட்சி உனக்கு வியூ ஒருத்தர் கொடுத்துருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஓகேவா? அப்புறம் வந்து வியூகம் ஒருத்தர் கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து உனக்கு உன்னோட இண்டிவிஜுவல் உங்க குடும்ப நலனுக்காண்டியும் இண்டிவிஜுவல் நம்ம வந்து கட்சியில இருந்தா கட்சிக்கு ஃபண்ட் பண்ணா இதுனா வந்து ஈஸியா டொனேஷன்னா இதுனா டாக்ஸ் கிடையாது. ஈஸியா அந்த கட்சியில தூக்கி போட்டோம்னா அந்த பணத்துக்குனா யாரும் எதுவும் கேட்க முடியாது, டாக்ஸ்னா கேட்க முடியாது. அப்படிங்கிற காரணத்துக்காண்டி இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து அப்படி உனக்கு ஊழலை ஒழிக்கணும்னா முதல்ல உங்க வீட்டுல உள்ள ஊழலை ஒழிச்சுட்டு அப்புறம் வந்து மக்களுக்கான ஊழலை ஒழிக்கலாம். ஓகேவா? மக்கள் ஊழல், இந்த மற்ற கட்சியில உள்ள ஊழல் வேணா ஒழிக்கலாம். இதான் பிரச்சனை. சரிங்களா? இன்னைக்கு ஆதவ அர்ச்சனா வந்து ஃபர்ஸ்ட் விசிகலா இருக்கும் போது இப்ப ரீசெண்டா வந்து ரைடு விட்டாங்க. ரைடு விட்டதுல கிட்டத்தட்ட 700 கோடி கிட்ட அவன் வந்து கைட் பண்ணான். சிம்பிள் கொஸ்டின் என்ன, அவங்க வீட்டுல இருந்து அவங்க குடும்பத்துல இருந்து ஆதவ அர்ச்சனா வீட்டுல மார்ட்டின் குரூப்ல இருந்து எல்லா வீட்லயும் வந்து ரைடு விட்டாங்க. ரைடு விட்டதுல சும்மா வந்து ரைடு விட்டனால என்ன பிரச்சனை, அப்படியே ரைடு விட்டனால என்ன பிரச்சனைனா இப்ப எதுவுமே நிரூபிக்கப்படாது. சரியா? இடி வந்து இதுவரை எத்தனை கேசஸ்ல எத்தனை வீட்டுல வந்து ரைடு விட்டு எந்தெந்த கேஸுக்கு எந்தெந்த வீட்டுக்கு யார் வந்து குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணி கேஸ் நடந்து அவங்களை வந்து ஜெயில நடந்துட்டு சொல்லுங்க. மும்பைல வந்து இவர் நடந்து இப்ப 1000 அவருக்கு கோடி எல்லாம் அமலாக்கத்துறை வந்து விடுவிச்சுச்சு. ஒருத்தவர் பிஜேபி இதுல அவருக்கு துணை முதல்வராக இருக்கவருக்கு எத்தனை இதுல முடிஞ்சு. அப்புறம் ஏன் டாஸ்மாக் ஊழல் இதுல 1000 கோடி சும்மா கைப்பற்றணும்னு சொன்னதுக்கு குற்றமே நிரூபிக்கப்படாம சும்மா ஒரு அறிக்கை விட்டதுக்கு எப்படி வந்து நீங்க எல்லாம் கத்திட்டு இருந்தீங்க? எதுக்கு கத்திட்டு இருந்தீங்க? இடி கைது பண்ணவங்களுக்கோ இல்ல வந்து இது பண்ணவங்களோ இந்த கேஸ்ல இதே மாதிரிதான் இது ஜார்க்கண்ட்ல லிக்கர் கேஸ்ல வந்து அவங்க கைது பண்ணதுக்கு ஹேமந்த் சோரன் கைது பண்ணாங்க. கோர்ட் என்ன சொன்னிச்சு, இதுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாம தான் ரிலீஸ். கார்வின் கட் ஆகுது. கார்வின் சரியா கேட்கல. கார்வின் தோழர் இருக்கீங்களா? பேசுறது கேட்கல. அவர் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நேரத்துக்கு அவ்வளவு ஒழுக்க சீல கிடையாதுன்னு சிம்பிளா சொல்றாரு. ஆமா தோழர், திமுக சேர்த்து சொல்றேன். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் கார்வின்னு சொல்லும் போது ஒரு விஷயத்த சொன்னார் இல்லையா, என்னன்னா வியூகம் வகுத்து திமுகவுக்கு வியூகம் எடுத்து கொடுத்தான் ஆதவ அர்ஜுனன்னு. இவன் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் போய் சொல்றான் இத. சரியா? திமுகல இவன் வியூகம் எடுத்து கொடுத்தான்னு யாராவது திமுக காரங்க சொன்னாங்களா? இங்க வந்து திமுக காரங்களுக்கு வீகம் எடுத்து கொடுத்தது பிரசாந்த் கிஷோர். இந்த பொறுக்கி ஊருக்குள்ள போய் இவன் தான் வீகம் எடுத்து கொடுத்தாலும் வந்து கதை இருக்கிறான். இங்க வந்து பிரசாந்த் கிஷோர்ன்ற ஐடாக் டீம் மட்டும்தான் நம்ம வந்து காசு கொடுத்து வேலை செய்ய ஆளா வச்சோம். தேர்தல் பிரச்சாரம் செய்யறதுக்கும் போஸ்டர் ஓட்டுறதுக்கும் ஆன்லைன்ல வந்து அது ப்ரமோஷன் பண்றதுக்கும் வச்ச ஒரு ப்ரமோஷன் டீம் தான் வந்து ஐபேக். அந்த ப்ரமோஷன் டீமுக்கும் அப்ப ஆதவ அர்ஜுனால தான் திமுக ஜெயிச்சுன்னு சொல்றாங்க. உண்மையாவா? என்ன 2021 அண்ணன் வேலை நல்லா பாத்துருக்காரு. அதான் இப்ப திருசாக்கு வந்து 2வது கல்யாணம் தான் பண்ணி வச்சுட்டு வந்தாரு விஜய். அதுக்கு கான்ஸ்பிரசின்றது இந்த மாதிரிதான் பேசுறது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரிதான் நீயும் இப்ப கான்ஸ்பிரசி பேசுன. அந்த மாதிரி நீ ஒரு கான்ஸ்பிரசி பொய்ய பரப்பி விடுவ, அதே மாதிரி பொய்ய இங்கேயும் பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஐயோ ஐயோன்னு கூடாது. அப்ப நீ பொய் பேசக்கூடாது. உங்க எமினம் தோழர்னு ஒருத்தவர் வக்கு இல்லாம பேசினாரு. அவரு என்ன பேசினாரு? அப்ப வக்கு இல்லாம பேசினாரு.
எப்பா நான் மியூட் படுப்பு பண்ணல இல்லாம அவரு. பேசுறேன்ப்பா. ஏப்பா ஒரு அவங்க நிமிஷம் பேசினா இல்ல எமினம் பேசினா எமினமோட டவுசர்ல கை வை. நான் பேசினா நீ என்கிட்ட வா. அதுதான் சரியா? தோழர், இதுதானே உங்களுக்கு தெரியும். இவ்வளவுதானே எமினம் தெரிஞ்ச மேலதான் அரசியல் பேசிட்டு இருக்கான், இருக்கீங்க நீங்க. எமினம் மேலதான் இருக்கான், அவங்கிட்ட கேளு ஏங்க தப்பு இருந்தா. அவருக்கு அதெல்லாம் வக்கு கிடையாதுங்க. நீங்க பேந்தர் அப்ப பேந்தர் ஒரு என்கிட்ட நிமிஷம் என்ன ஒரு கேக்குற? நிமிஷம் பேந்தர் இருங்க டைவர்ட் பண்றாரு ஒரு ஒரே நிமிஷம் நியாயமான ஆள்னு உங்களை நினைச்சேன், அதையும் நீங்க இது யோ பண்ணிட்டீங்க. யோ விடுங்க. தேசிய தலைவர் ஒரே நிமிஷம் நீ சோறு தானே சாப்பிடுற யோ மாம்ஸ் ஒரே நிமிஷம் சோறு தானே சாப்பிடுற ஆமாவா இல்லையா இதுக்கும் தடவல் பதிலா நான் சாப்பிடுறது எனக்கு தெரியும் இல்ல இல்ல தோழர். நீங்க ஏன் சொல்லுங்க உங்ககிட்ட சொல்லணும்? சோறு தானே சாப்பிடுறீங்க அது அவசியம் இல்லாத அவசியம் கேள்வி. இல்லையா பதில் சோறு சொல்றேன். இல்ல சாப்பிடுங்க இல்ல சோறு சாப்பிடுறது அவசியம் இல்லாது. ஓகேவா, பதில் கிடைச்சிருச்சா? விடு. நீ கொஞ்சம் அமைதியா இரு சோறு சாப்பிடுறேன்னா இல்லன்னா நீ பேசு மியூட் பண்ணி பேந்தர் நீங்க பேசுங்க என்ன சரியன் தோழர்? இல்ல அதுதான் ஆதவர்ஜனா இரியா, ஆதவர்ஜனா தவிர்த்து யாருமே இவங்க வந்து ஆதவர்ஜனா திமுக வியூகம்னு சொல்லவே இல்ல. திமுக சைட்ல இருந்து யாருமே சொல்லல. அதே மாதிரி 2021 எந்த திமுக மேடையிலும் ஆதவர்ஜனா ஏறி பேசல. சரியா? இவனையும் நாங்க எங்கேயுமே வந்து அவனை எங்கேயுமே பொது வெளியில காட்டல. இவன் வெளியில வரான், வெளியில வந்து போய் முதலமைச்சரை மீட் பண்ணி போட்டோ வச்சிருக்கோம், அப்புறம் உதயநிதி ஸ்டாலினை மீட் பண்ணி போட்டோ வச்சிருக்கோம்னா ஒரு விஐபியை எல்லாரும் தான் போய் பார்ப்பாங்க. முதலமைச்சரை நீ போய் கூட மனு போட்டு பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு வரலாம். துணை முதலமைச்சரை நீ கூட போய் பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு வரலாம். போட்டோ எடுத்துட்டு வந்ததுக்கும் இவன் வந்து நான் தான் வியூகமே வகுத்து விட்டுட்டேன், திமுக ஜெயிக்கவே வச்ச நான் தானே இந்த எச்சக்கால அதை யாரும் அது புரியுதுண்ணா, அது புரியுதுண்ணா. பட் நாங்க இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வரோம், ஓகேவா? எங்களுக்கு இப்பதான் விஜய்னா ஒருத்தர் கொடுத்துறாரு, ஓகேவா? நாங்க இப்பதான் கத்துக்கிறோம், ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு நீங்க பண்ண தப்பாதான் எனக்கு தோணுது கம்ப்ளீட்டா. நீங்க சடனா வந்து ஒண்ணு சொல்லும் போது எங்களால நம்பவே முடிய மாட்டேங்குது, ஓகேவா? யோசிங்க, நீங்க தான் சொல்லணும். கார்த்திக் கொஞ்சம் நிறைய இருமா, சேமனி கிட்ட பேசணுங்கிறோமா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ற தங்கம். இந்த கான்வர்சேஷன் உள்ள கொஞ்சம் இது பண்ணாதடா ப்ளீஸ்ரா. தென்னாட்டான் வேற இன்னொருத்தர் யாருக்காவது கோஸ்ட் போட்டு விடுங்க. தென்னாட்டான் கோஸ்ட் கொடுக்குற தென்னாட்டான் இருக்கீங்களா? அவங்க ஆளுங்களுக்கே கொடுங்க, அவங்களே பேசிப்பாங்க. இல்ல ட்ரிங்க் தெரியல, இவரு வேற மாதிரி பேசுற அப்போ இருக்கிற மாதிரி கைண்ட் ஆஃப் கேக்கலடா. ஒரு நிமிஷம், என்ன கார்த்தி? ஓகே. இல்ல ப்ரோ இவங்க வந்து சம்டைம்ஸ் வேற மாதிரி பேசுறது. ஏன்னா நீங்க வேற மாதிரி சொல்றீங்களா? இல்ல பிளாக் மாந்தரே வேற மாதிரி பேசுறீங்க. இப்ப என்கிட்ட எப்படி லைக் வேற மாதிரி பேசுறாரா? அங்க நான் பேசுறது மிமிக்ரி பண்றாரா? சரி ஓகே, நான் அப்படியே கிளம்புறேன். ஓகே டேக் கேர் ப்ரோ. போட்டோம். ஒரே ஒரு பாயிண்ட் மாம்ஸ், சாரி நான் சொல்லிடுறேன். இல்ல இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவை ஜஸ்ட் பிடிக்கலன்னு சொல்லிடுறாரு, ஆனா அதுக்கான ஒரு தரவுகளும் கிடையாது, ஓகேவா? ஆனா இங்க திமுக காரன் என்னைக்குமே வந்து ஒரு டேட்டா எல்லாம் பேசவே மாட்டான், ஓகேவா? இன்னைக்கு ஆதவர்ஜன்ல இருந்து நீங்க கட்சியில வந்து உள்ளுக்குள்ள பூந்துருக்கான் பாருங்க, சங்கீதாயே இல்ல யார் அவன் பேர் என்ன, சிடிஆர் நிர்மல்குமார் இருந்து உங்க விஜய் பாருங்க, பணம் கட்டாம வந்து பணம் நடிச்சுட்டு வந்து வரி கட்டாம ஏமாத்தினாரு இல்லையா, அதுக்கு பிடிச்சானுங்க இல்லையா, அதுல இருந்து எல்லாமே ஒவ்வொன்னா A to Z டேட்டாவோட நாங்க வச்சு பேசுவோம், ஓகேவா? எல்லா டேட்டாவும் கொடுப்போம். நாங்க ஏன் இல்ல இல்ல ஒரே நிமிஷம் கார்த்திக், இது வந்து ஒரே நிமிஷம், இந்த கான்வர்சேஷன் உள்ள வராத, இது உங்களுக்கான கான்வர்சேஷன் கிடையாது. நீ அடுத்த ஸ்பேஸ் வா, சொன்னா கேளு. நீ பேசுவானா நான் சொல்ல, இந்த கான்வர்சேஷன் உள்ள வராது, அது வேற மாதிரி போயிடும். நாங்க ஏன் தாவேகா வந்து பாஜகவோட பி டீம், ஏன் தாவேகா வந்து ஒரு கிளவுன், ஏன் தாவேகா தேவையில்லாத கட்சிங்கிறத ஒவ்வொன்றும் டேட்டாவோட வச்சு நாங்க பேசுவோம், ஓகேவா? ஏன்னா திமுக காரன் டேட்டா இல்லாம வாயை திறக்க மாட்டான். நீ வந்து அசால்ட்டா இவ்வளவு நேரம் காலையில இருந்து கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, ஓகேவா? திமுக என்ன பண்ணுச்சு, ஏன் பிடிக்கல, என்ன காரணம்னு கேட்ட அப்படின்னா பிடிக்காத தோழர், திமுக தோழர் சரியில்லைங்க, கட்சி சரியில்லைங்கன்னு சொல்றே தவிர இது வரைக்கும் ஒரு டேட்டா கூட நீ சொல்லவே இல்லை. என்ன காரணம், என்ன பிரச்சனை சொல்லவே இல்லை. நீ டேட்டாவோட பேசுற மாதிரி இருந்தா நம்ம பேசலாம், கண்டினியூ பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீ கண்டினியூ பண்ண வேணாம். இந்த கான்வர்சேஷன் இதோட முடிச்சுட்டு நம்ம வேற டாபிக் போலாம். எமினம் ஓகே மச்சி. இல்ல ஒரு நிமிஷம் பல வாட்டி சொல்லிட்டேன் மாமா, தப்பாட்டுக்காத. கார்த்தியை மட்டும் இறக்கி விடுங்க, அவன் சரி இப்ப அவன் சரியான மன்னன். ஓகேடா நீ அப்புறம் இறக்கி விடுங்க. நீயே இறங்கிடு கார்த்தி.
அதான் என்னன்னா ப்ரொஃபசர் நல்லா புரிஞ்சுக்கோ, எந்த டேட்டாவும் சொல்லாம காரணமும் சொல்லாம எனக்கு திமுக பிடிக்கல, ஏன் பிடிக்கலன்னு சொன்னா சொல்ல மாட்டான். அது உனக்கு இந்த மாதிரி பல பேர் இருக்கான். அதை உன்னால புரிஞ்சுக்க முடிஞ்சாதான் நீ திமுக காரன். ஒண்ணும் இல்ல, கலைஞர் என்ன சாதின்ற வெறி, அதை தவிர்த்து இவனுங்களுக்கு ஒரு மயிரும் கிடையாது. ஆமா இல்ல என்ன பார்த்து இல்ல வேற இல்ல பேந்தர் சொல்லுங்க என்ன சொல்லுங்க இருக்கு? வேற என்ன காரணம் இருக்கு? இதுதான் நான் சொல்லலான்னு இல்ல 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 இதை சொல்லலான்னு ஒரு பார்த்தேன். நிமிஷம் நீங்களே இல்ல சொல்லிடுங்க. அந்த காரணம் மட்டும் இருக்காது. சில டைம்ஸ் சில பாசம் இருக்கலாம் நமக்கு வந்து. சில பேருக்கு வந்து அம்மா பிடிக்கும், சில பேர் அப்பா பிடிக்கும், சில பேருக்கு அத்தையை பிடிக்கும். அந்த மாதிரி அந்த பாசத்தினால கூட வந்து அவ்வளவுதான் திமுக bro. வெறுப்பலாம் மொத்தமா இருக்கலாம். அதான் பேச போறீங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பேசுறது உங்ககிட்ட சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் மணி தோழர். நம்ம அரசியலாக உரையாடி ரொம்ப பெஸ்ட் காலம் ஆச்சு, நமக்கு பேச ஆரம்பிக்கலாங்களா? ஏங்க நீங்க இங்க கொஞ்சம் இது பாரு, பண்ணி இங்க பேசினாலே என்ன பாரு. பத்தி நீ நல்லா நோட் பண்ண, திமுகவை பிடிக்காது, அண்ணாவை பிடிக்கும். திமுக ஆரம்பிச்ச அண்ணாவை எனக்கு ஓகே நான் பிடிக்கும். ஆனா கலைஞரை சுத்தமா பிடிக்காது. அது என்னன்னா அண்ணா சாதி வந்து வரி தவிர்த்து வேற என்ன இருக்கு? இல்ல அண்ணா வந்து ஏங்க திமுகவான என்ன தலைவர் கிடையாது, பொதுவான தலைவர். இவரோட கூற்று அப்படிதான் பாத்துங்க. அண்ணா வந்து பொதுவான தலைவரா, ஒரு இல்ல தலைவர் இல்ல கிடையாது. சேமா இல்ல ப்ரோ. சேமா ஆக்சுவலா ஏங்க ஒத்துருங்க. அது மட்டும் இல்ல இல்ல. இல்ல சேமா ஏங்க ஒத்துருங்க நான் ஒரு பேசவே ஒத்து இல்லைங்க. உன்னை பேச சொல்ல ஒத்துங்க ஏரியா சேமா நான் முடிச்சிடலாம். இது என்னங்க இது நான் ஒத்துக்கிட்டு எனக்கு நான் பேசவே இல்லை. நீங்களா எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒத்துக்கிங்களா என்ன பண்ண முடியும் இல்ல சொல்லுங்க. நீங்க நான் ஒத்துக்கவே பேசுனது வேணாம். நாங்க ப்ரொஃபசர்கிட்ட, நீ ஏன் பேசணும்? நான் சொன்னது ப்ரொஃபசர்கிட்ட. நான் உங்ககிட்ட பதில் சொல்லவே இல்லையே. முரளி கேட்டாரு நான் சொன்னேன். உங்க பேக் பேந்தர் நான் சொன்னேன். வாயில இருந்து வந்து என்ன தோழர் இல்லைங்க இல்ல கேட்டதுக்கு நீங்க ரீசன் சொல்ல மாட்டீங்க. அதனால பேந்தர் சொன்னதை ஒத்துட்டு போயிடுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. நீங்க பதிலும் சொல்ல மாட்டீங்க. இல்லைங்க. நான் ஒய்க்கு ரீசனே சொல்ல மாட்டீங்க. இங்க போறீங்க அங்க போறீங்க இருங்க ஒரு சொல்லிட்டு விஷயம் புரிஞ்சு சொல்லிட்டு கடந்து போயிடும், எனக்கு அவ்வளவுதான். இருங்க 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 அதுதான் நான் சொல்றேன். நான் பதில் சொன்னா நீங்க ஏத்துக்க போறது இல்லையா? ஒரு அதனால உங்ககிட்ட பதிலே சொல்றது இல்லையா? சரி ஒரு 1 மினிட் சொல்லிடுங்க பார்க்கலாம் ஏன் பிடிக்கலன்ட்டு. யாரும் என்டர் பண்ண போறது இல்ல, அது சொல்லிடுங்க. அதுதாங்க அது கட்சி சரியில்லாத கட்சி. அவரால் அதை பிடிக்கல. ஐயோ என்னங்க திரும்ப இது? எதை திரும்ப வச்சு பேசுறீங்களா? சரியில்லாததுன்னு சொன்னீங்க? எனக்கு அந்த ஐயோ காரணம் தெரிஞ்சுக்கலாம். நான் ஐயா வந்து ஐயா இங்க இதோ பாரு, பாருங்க. நான் இந்த இடத்துல வேலையை விட்டுட்டு மறுபடியும் என்னால முடியாம நான் வந்து பேசிட்டு ப்ரொஃபசர் இருக்கேன். சாரிடா ப்ரொஃபசர் இதுக்குதான் நான் அப்பயே ஒரு எடுத்துக்காட்டு காமிச்சேன். இந்த சில்லறத்தனமான ஸ்கூல் பசங்க அப்படின்னு ஒரு கருத்து. எத்தனை பேர் இந்த எடுத்துக்காட்டை கேட்டீங்கன்னு தெரியல. நான் மறுபடியும் ரீட்ரேட் பண்றேன். என்னன்னா, ஒரு பொண்ணு அவனை சீண்ட கூட சீண்டாது. அந்த பொண்ணுகிட்ட அவன் பேசியிருக்கவே மாட்டான். அந்த பொண்ணுக்கு இந்த பையன் யாருன்னே தெரியாது. ஆனா இவன் வந்து இங்க என்ன சொல்லுவான்னா, நான் போட்டேன் அது சரியில்லை அப்படின்னு. அந்த புத்தியை தான் இவர் காட்டினுக்கிறாரு இங்க லிட்டரலா. உண்மை 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 வேணும், ஏத்துக்கிறேன் நான். எங்க பரணி என்ன ஒரு கை தூக்கி நிக்கிறார். ரொம்ப நேரம் பரணி என்ன பேசணும். பேசுங்க பரணி என்ன. அதுதான் உங்களை மாதிரி அது கேவலமான எடுத்துக்கிட்டு யாராச்சும் சொல்லி பேசுன்னு சொல்லும் போது தான் பேசுவியா நீ? பரணி என்ன தான் பேசணும். பேச இருங்க பரணி என்ன. பரணி பேசிட்டேன். இருங்க பரணி ஒரு நிமிஷம். ஏங்க நீங்க சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்லிடுவேன். சரி இந்த சொல்லுங்க. மாதிரி கேவலமா பேசணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஓகேவா? எடுத்துக்காட்டுன்ற மணி பேர்ல சரி கேவலமா பேசாதீங்க பேசுறது மணி ஒரு பேசாதீங்க மணி. நிமிஷம் மியூட்ல போங்க, அப்ப மியூட்ல பேசாதீங்க போங்க, கேட்கிறாரு. பேசாதீங்க. ஒரு நிமிஷம் மியூட்ல போங்க. பரணி மணி சொல்லுங்க. பரணி அவங்க ஒத்துருங்க. அவங்க அவங்க உங்கள்ட்ட கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்ல முடியலன்னா அவங்க மேல வன்மத்தை தெளிக்கிறீங்க, வலிமா பேசுறாங்கன்னு சொல்லி தப்பிக்க பாக்குறீங்க நீங்க. அது ஒண்ணு. இது வரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய உங்க சிறந்த தலைவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஊழல் பேசுறது உள்ள போய் பணம் ஃபைன் கட்டினாலும் வீட்டுல பணம் எடுத்து போன ஆளும் தான் இருக்காங்க. இவங்களை வச்சுதான் நீங்க வந்து எப்படின்னா சமூக நீதி ஊழலை ஒழிக்க வந்திருக்கேங்கிறீங்க. ஏன்னா சமூக நீதியில உங்களுடைய கொள்கை பரப்பு பேர் என்ன டக்குன்னு வர மாட்டேங்குது. ஏடிஎம்கே சேர்த்திருக்கீங்க. அவர் ஏற்கனவே பிஜேபில இருந்து வந்தாரு. ஆர்எஸ்எஸ் நிர்மல் நிர்மல்குமார். நிர்மல்குமார் வந்து என்னென்ன பேசியிருக்காருன்னு ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். நிர்மல்குமார் பெரியார் ஏத்துக்கிட்டாராங்க? ஏங்க பெரியார் சொன்ன நீங்க ஆரம்பத்துல சொல்லிட்டீங்க பெரியார் வந்து அவருடைய கடவுள் மறுப்பை தவிர மற்ற எல்லாம் ஏத்துக்கலாம்னு சொல்லிட்டீங்க. நிர்மல்குமார் பெரியார் ஏத்துக்கிட்டாரா? அவருக்கு அவரை கொள்கை தலைவராக அறிவிச்சு, கொள்கை தலைவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் அறிவிச்சிருக்கீங்க. ஏங்க மணி இதுக்கு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நீங்க ஆரம்பத்துல பேசிருக்கீங்கன்னா ஒரு மணி எங்க கொள்கைக்கு எதிரா இந்த தலைவர் இருந்தா நான் உள்ளக்குள்ள போகவே மாட்டேன். இப்ப அவர் சென்டர் இல்லாம நீங்க நினைச்ச கொள்கைக்கு எதிராக உள்ள ஆட்கள்லாம் நீங்க வச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க வரைக்கும் பேசிருக்கீங்களா? இல்ல ஏதாவது இப்படி பண்ணிருக்கீங்க தலைவரை கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க மணி. இதுக்கு கரெக்டா டைரக்டா பதில் சொல்லணும். இப்ப சொல்லுங்க. டைரக்டா பதில் சொல்லணும்னா டைரக்டா சொல்லணும்னா ஒரே விஷயம், கட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்டு ஒரு மனுஷன் இருக்க அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நாட்டுல சுத்தம் முடியாது. நீங்க பேசக்கூடிய எல்லாமே பொய். காரண டாக்டர் நாளைக்கு போதும் ஒவ்வொரு நீங்க சொல்ல விதமா சொல்லியிருக்கீங்க.
நான் வந்து என் கொள்கைக்கு மாறா தலைவர் இருந்தா கண்டிப்பா நான் ஓட்டு போட மாட்டேன், நான் அதை பத்தி கூட பேச மாட்டேங்க, கட்சியை பற்றி ஏன் பேசல பேசிட்டு சொல்லியிருக்கீங்க. உங்க கொள்கை தலைவருக்கு மாறா ஒரு RSS ஆளாங்க உட்கார வச்சு பெரியாரோட கொள்கை தத்துவத்தை உடைக்கிற மாதிரி ஒரு ஆளை உட்கார வச்சிருக்கீங்க. அதை கேள்வி கேட்டா அதை உங்களால அவர் பண்ணிட்டாருங்க, அது தவறுதானு வாயில வரல. கட்சி என்ன சொல்ல ஏத்துட்டு போக சொல்றீங்க, அப்ப அது எவ்வளவு பெரிய வலுமட்டையா இருக்கீங்க. ஏங்க மணி சொல்லுங்க. ஏங்க வரவன் எல்லாரும் என்ன தற்குறின்றீங்க, முட்டாள்றீங்க, மழுமட்டுன்றீங்க, எனக்கு புரியல. அப்ப நீங்க எல்லாருமே அறிவாளியா? எனக்கு அதான் பதில் இல்ல கேள்விக்கு. இல்ல தோழர் நான் சொல்றேன், தோழர் நான் பதில் சொல்றேன். இல்ல நீங்க முட்டாளா இருக்கணும், பேச விடுங்க. நான் என்ன முடிக்கவே இல்ல, நடுவுல பூந்துடுறீங்க. இப்ப பதில் சொல்ல போறியா? இப்ப பதில் சொல்ல போறியா கேட்ட கேள்விக்கு? இப்ப இல்ல அண்ணன் இல்ல இப்ப பரணி அண்ணன் கேள்வி கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்க அப்படிதானே? ஆமா சொல்ற, பதில் சொல்லதான் வந்தேன், நடுவுல பூந்துங்க. சரி ஓகே, பரணி அண்ணா நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்றாரா? நீங்களே சொல்றீங்க கேட்டுட்டு. ஓகேங்களா? சொல்லட்டும். அதான் தோழர், கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு, ஓகேவா? அந்த கொள்கையில இப்ப பயணிக்கிறாரு. அவரு தப்பு செஞ்சா கேள்வி கேட்க போறாங்க, ஓகேவா? அவர் மாத்தி பேசுனா நாங்களே கேள்விதான் கேட்க போறோம். இதுல என்ன இருக்கு? இதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாருன்னு ஹிஸ்டரிய பார்த்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, கரெக்டா பாயிண்ட் சொல்லிக்கேன். கேள்வி கேட்போம். பெரியார் முரண்பாடான தலைவர்னு அவர் சொன்னாரு. அத பெரியார் எந்த இடத்துல முரண்பட்டா சொல்லுங்க. தமிழ்நாட்டோட கொள்கையில பெரியார் எந்த இடத்துல முரண்பட்டா சொல்லுங்க வைப்போம். அதாவது பெண்களுடைய உரிமையில முரண்பட்டாரா, இல்ல சமநிலையில முரண்பட்டாரா, எதுல முரண்பட்டா பெரியார் சொல்லுங்க. யாருக்கு முரணா இருந்தாரு? அவரு பாப்பாவுக்கு எதுனா முரணா இருந்தாரு? அவர் தமிழக மக்களுக்கு, எளிமையான மக்களுக்கு முரணா இருந்தாரா? முரண்பட்டாருன்னு உங்க தலைவர் எழுதினாரு. எப்ப எழுதினாரு? எப்படி எழுதி அறிக்கை விட்டாரு? கண்டன அறிக்கை. அது கண்டன அறிக்கையா? பெரியார கேவலப்படுத்திருக்கீங்க. அவங்க சொன்னதுக்கு நீங்க ஏத்து இன்னொன்னு அவர் செஞ்சது ஆமா இது உண்மைதானு உங்கள்ட்ட பரப்பி இருக்காங்க, அப்படித்தானங்க? அப்ப அதுல முரண் தானங்க இருக்கு. யார்கிட்ட முரண் இருக்கு? விஜய்க்கு தான் முரண் இருக்கு, பெரியார்ட்ட முரண் இல்ல. சரியா? எழுதி கொடுத்தோம்னா ஒழுங்கா எழுதி கொடுத்தா வாக்கு பார்த்து கையெழுத்து போடணும், ஒழுங்கு கையெழுத்து போட்டுக்கணும். எப்படி பரணித்தோட கேள்வி கேட்டு பதில் சொல்லி கன்க்ளூஷன் முடிச்சுட்டு கடைசியா நீங்க இப்படிதான் சொல்லுவீங்களா? நீங்க சொல்லிட்டா உடன்பட்டா கேள்வி கேட்பானு. உடன்பட்டதே இருந்தாலும் தெரியுமே எல்லாருக்கும், அறிக்கை தான் தெரியுமே. அதான் அறிக்கை முழுக்க நிர்மல்குமாருக்கு நான் பதில் சொன்னேன். இப்ப நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டு கன்க்ளூஷன் நீங்க தான் சொன்னீங்க முரண்பட்டா கேள்வி கேட்பானு. முரண்பட்டுட்டாரு, நீங்க என்ன கேள்வி கேட்டு கேட்கிற பதில் சொல்லியா? என்னையா கேள்வி கேட்டா? பெரியார் எங்க முரண்பட்டாரியா சொல்லியா? உங்க விஜய் சொல்லியிருக்காரு முரண்பட்ட தலைவர் சொல்லியிருக்காரு. பெரியார் எங்க ஆட்ட முரண்பட்டாரு? யாருக்கு முரண் இருந்தாரு பெரியார் சொல்லுங்க. அவர் யாருக்கிட்டும் முரண்லாம் இல்லைங்க, புரியல. ரொம்ப பாவமா இருக்கு. அவரு என்னன்னா எதுனா தெரியாம இருக்காங்க பாருங்களேன், உங்க ஃபேன்ஸ்னா எதுவுமே தெரியாம இருக்காங்க. அவனே வந்து ஒரு பதவிக்காண்டி கட்சி மாறி போயிட்டு கட்சி இந்த நேரத்துல ஒரு கட்சி வருது, சரி விஜய் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்சிக்கான ஒரு பதவிக்காண்டி போய் திருப்பி அங்கே போய் உட்காரான். அவங்க இன்னொருத்தவர் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம குடும்பத்தை நம்ம சொத்துக்கள் எல்லாம் காப்பாற்றணும், அந்த மாதிரி டாக்ஸ் நம்ம அதெல்லாம் மாட்டிட்டு இருக்கோம். இது விஜய்க்கும் தெரியல. அவர் சரி நம்மளுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாரு, காசு இல்லை, அவர் பாவம் அவரும் இது பண்றாரு. இங்கிட்டு ஃபேன்ஸ் என்னன்னே தெரியாம சும்மா வந்துட்டு சிஎம் பேர சொன்ன முத்துவேல் கருணாநிதி கத்துறாங்க, என்கிட்ட கிடந்துக்கிட்டு என்னமோ குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேர சொன்னது பெரியதாடா. இதுக்குதான் வந்து பொதுக்குழு கொண்டு போறாங்க. பேர சொன்னோன்னா கத்துறாங்க, கத்துறது. அது தெரியாம கொள்கையில அப்படி இருக்கு, இனிமே தப்பு பண்ணிட்டாரு ஆனா வந்து கூப்பிட்டுக்கிட்டோம், இன்னுமே வந்து தப்பு பண்ணாம ஏதாவது தட்டிப்பாருன்னா அப்புறம் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தனை கூப்பிட்டு உள்ள வச்சுக்கிட்டு இதனால ஒரு கொள்கைக்கு மாறுபட்டு செயல்பட்டு இருந்தவன கூட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கேட்டோம்னா இனிமே வந்து கொள்கையில இது பண்ணுவாரு, கொள்கை எப்படி நடக்கும் கேட்டா வந்து தலைவர் பார்த்துப்பாரு. இந்த போச்சு நீங்க சொல்லிட்டீங்க இல்ல, அவர் பதில் சொல்லிட்டோம். அவங்க தலைவர் முரண்பட்டா கேள்வி கேட்பாரு, தலைவர் முரண்பட்டு அதுதான். அது எது எப்படி அந்த அறிக்கையை திரும்ப ஒரு இடம் நீங்க படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்து அவர் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா அறிக்கைக்கு அப்புறம் தான் வந்து சேர்த்தது. அந்த அறிக்கை விட்டார்ல பல அறிக்கைகள், அந்த அறிக்கைக்கு அப்புறம் தான் அவர் நம்ம பக்கம் நீங்க எடுத்து படிங்க அறிக்கையில தப்பு இருக்கு. அந்த எடுத்து படியா? எனக்கு கரெக்டா இருக்கு, எடுத்து படிங்க. எனக்கு கரெக்டா இருக்குங்க. அதாங்க எனக்கு கரெக்டா இருக்குங்க. இவனே இங்க நம்ம வந்து உட்காரும் போது எனக்கு பெரியாரா பிடிக்கும், நான் வந்து சமூக நீதிக்காண்டி பேசுறேன், நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவங்க உட்காந்து பேசலாம் தெரியுமா? அது எல்லாமே ஒரு சுய ஜாதி அடிப்புல உட்காந்து ஏமாத்தி நம்மகிட்ட பேசிருக்கான். அப்படிதான் சொல்லுவேன்.
ஓப்பனா ஏங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது என்னங்க இது எனக்கு புரியல. எனக்கு எனக்கு என்ன பட்டம் கட்ட கட்டுறீங்களா நீங்க? ஏங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஒருத்தனை இந்த மாதிரிலாம் இது பண்ணி இல்ல ஒரு நிமிஷம் இந்த இடத்துல ப்ரோ இன்டரப்ட் பண்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏங்க ஒரே நிமிஷம். மணி வந்து சங்கியோ ஒரு இந்த பாப்பார கால்நக்கியோ மணி கிடையாது. அதெல்லாம் விஜய். மணி கிடையாது. மணி கிட்ட நான் பர்சனலா பேசுனதுனால சொல்றேன். மணி வந்து இல்ல மணி உன்கிட்ட உன் மேல வந்து ஒரு சில இல்லன்னா பரணி என்ன இதை மட்டும் நான் சொல்லிக்கலாம் நினைக்கிறேன். மணி கிட்ட தனிப்பட்ட முறை நிறைய பேசுனதுனால சொல்றேன். மணிக்கு வந்து இந்த சங்கி எண்ணமோ இந்த ஒரு மதவாத புத்தியோ எல்லாம் மணி கிடையவே கிடையாது. மணி வந்து ஒரு நடிகனோட கால்நக்கி, பாப்பார கால்நக்கி கிடையாது. எமினம் நீங்க உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்காரு எமினம். எனக்கு முன்னாடி பேசும்போது நான் அப்பயே அவர்கிட்ட இதே வார்த்தான் கேட்டேன். இது மாதிரி அவர் பெரியார் அப்ப கேட்கும். சரி பரணி தோழர், பரணி தோழர் இருங்க இருங்க ஒரே ஒரு விஷயம். பரணி தோழர் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லன்றீங்க. அவர் என்கிட்ட இருங்க ஏங்க அவர் என்கிட்ட பேச கூடாதா? அவர் என்கிட்ட பேசணுமா பேச கூடாதா? மணி ஒரே சரிமா பரணி மைக்க மட்டும் கொஞ்சம் சரி பண்ணல. ரொம்ப இறையுதுண்ணே, வாய்ஸ் கிளியரா இருக்க மாட்டேங்குது. அதுதான் எமினம் தோழர். அவரு இல்ல இப்ப கேக்குதா? நான் முடிச்சிருந்தேன் மட்டும் இல்ல எமினம். நீங்க உங்களுக்கு அவர் எப்படி தர்றாரு தெரியாது. நானும் பல ஸ்பேஸ்ல அவரோட உட்காந்து பேசியிருக்கேன், பல நாள் பேசியிருக்கேன், ஏன் ஸ்பேஸ்ல பேசியிருக்காரு. அப்ப எல்லாம் அவர்கிட்ட கருத்து கேட்கணும் ஓடே சொல்லலானே அவர் கொள்கை அறிவிக்கட்டும்னே. நீங்க அப்ப என்ற எந்த கேள்வி வேணா கேளுங்க, நான் அந்த கொள்கைக்கு மாறா இருந்தா நான் பதில் சொல்றேன்னு சொன்னாரு. நான் இப்ப என்ன சொல்றாருன்னா அவரு சொன்னது ரைட்டு. எப்படின்னா பெரிய முரண்பட்ட தலைவர் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொன்னது ரைட்டு அப்படிங்கிறாரு. எனக்கு சரியா படுதுன்னா அப்ப இவர் யாரு? சங்கி தலைவரும் கணேஷ் தோழர், இது பரணி தோழர். நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் உன்ட்ட வரவே இல்லை மணி. நான் கேட்கறது எமினம்டா. நான் ஒரே வார்த்தை. ஏங்க நீங்க அலிகேஷன் வைக்கிறது யார வைக்கிறீங்க? ஏதாவது பதில் கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பேச விட மாட்டீங்க? நான் உன்ட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். எப்படி சொல்லிட்டு தெரியுமா? எங்க தலைவர் சொல்லிட்டா நான் அதுக்கு நான் ஒரே வார்த்தை முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் உன்ட்ட பேச விரும்பல. ஏன்னா நீ சங்கியா இருக்க உன்ட பதில் சொல்ல தேவை. ஏன்னா நான் ஜாதி வெறியன். உண்மை ஒத்துக்கோயா? ஏன்னா நீ பெரியார் அப்படிதான் எதிர்பார்த்திருக்க. பெரியார்ட்ட முரண்பாடு இருக்குன்னா என்ன முரண்பாடு இருக்கு சொல்லு. சாரி ப்ரோ, நீங்க வந்து பெரியாரிடம் உடன்படுறதுனால நீங்க சாதி வெறியும் கிடையாது. உங்களுக்கு பாப்பத்தியான ஜெயலலிதாவை பிடிக்கும், திமுக தலைவரா இல்லாம அண்ணாவை பிடிக்கும். ஆனா கலைஞரை பிடிக்காது. அது காரணம் கேட்டா தெரியாது. ஏன்னா அது காரணம் சாதி வெறி, பியூர் சாதி வெறி. ஏன்னா கலைஞர் இதனால பிடிக்காதுன்னு இன்னைக்கு இதை நான் உன்ட்ட 1.5 வருஷமா கேட்டிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் உன்னால ஏன் கலைஞரை பிடிக்காது, ஏன் ஆதரிக்க மாட்டேன்றது காரணம் நீ சொன்னதே இல்லை. ஏன்னா அது பியூர் சாதி வெறி. அது உன்னால ஓப்பனா சொல்ல முடியாது. தெரியலங்க பிடிக்காது. இப்ப எப்படி திமுக சரியில்லைன்றது காரணம் இல்லாம அது பியூர் சாதி வெறி தான். சரி உனக்கு இருக்கும். உண்மையா எனக்கு இவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. பிராண்ட்ல பண்ணல மணி. அதாவது எமினம் கேக்குறது சரி, அதே கேள்வி எமினம் மட்டும் கிடையாது, எனக்கு என்ன தோணுது. இது வரைக்கும் நீ கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள், கரெக்டான ஒரு பதில நீ இது வரைக்கும் நீ சொல்ல கிடையாது. இத்தனை வருஷமா நானும் பாத்துட்டு இருக்கேன். ஓகேவா? நானும் பதில் சொல்ல யோ என்ன பதில் சொல்லலாம். ஜாதி வெறியனா 1.5 வருஷமா பதில் சொல்லிட்டு இருப்ப நீ. எனக்கு புரியவே இல்லை. 1.5 வருஷமா பதில் சொல்லுவேன். ப்ரொஃபசர் மேம் சரிங்க, இன்னொரு கேள்விக்கு போக வேணாம். டெக்ஸ்டர் பேசிட்டோம். இவரு இது மாதிரிதான் தடை கொடுப்பாரு, தடை கொடுத்தே பேசிட்டு இருப்பாரு. வாங்க டெக்ஸ்டர். பேசு டெக்ஸ்டர். வணக்கம் மணி தோழர். முதல்ல இல்ல மணி தோழர் இல்ல, நீங்க வேற. நான் ஜாதி வெறியன். அவர் ஒப்பீனியன்ல அவர் சொல்லிட்டு போறாரு. நான் ஜாதி வெறியன்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு ரசிக குஞ்சுன்னு வேணா நான் வேணா சொல்லுவேன் தவிர ஜாதி வெறியன்லாம் சொல்ற அளவுக்கு நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போற ஆள் கிடையாது. ஏன்னா நம்ம பேசியிருக்கோம் நிறைய இடங்கள்ல. உங்ககிட்ட அந்த எண்ணம் ஓட்டம் இல்லைன்னு தெரியும். நான் வந்து அந்த மாதிரி பாத்துக்கிறேன். சரி திமுக இருங்க, நான் குறுக்க வராதீங்க ஐயா. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. என்கிட்ட என்னமோ சொன்னீங்களே, என்கிட்ட ஏதோ ஒரு எண்ணம் இல்லைன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் எல்லாரும் கேட்கற மாதிரி சொல்லு ஐயா. ஒருத்தர் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. இப்போ எனக்கு அந்த எண்ணம் இருக்குன்றதுனால என்னால பரணி ப்ரோ வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாது. அவரு தான் கன்வின்ஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? சோ நான் அது பிசினஸ்க்குள்ள நான் வரல. அவர் என்னவா பாத்துட்டு போறாரு, அதை நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கும் எனக்கும் பிரச்சனை கிடையாது. நான் பாலிடிக்ஸ் பேச வந்துருக்கிறேன். பேசட்டுங்களா இப்போ? பேசுங்க.
ஓ திமுக வந்து பிடிக்காது, ஏன் பிடிக்காதுன்னா சரியில்லைங்க, கட்சி சரியில்லைங்க, திமுக எல்லாம் பிடிக்காது அப்படின்னு. இப்போ ஜெயலலிதாவை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன மிஸ்டர் மணி? அவங்க ஒரு ஜெயலலிதா ஊழல் அதிமுக அவங்க ஒரு ஊழல் குற்றவாளி, அந்த கட்சியே ஒரு ஊழல் கட்சி வேற. ஊழல் கட்சி. சில காலங்களுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து அம்மா, எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் வந்து பேசியிருக்கிறீங்களா? அது உண்மைங்களா? ஒரே ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு. ஆமா, ஒரு ட்வீட், ஒரு 4-5 ட்வீட் அதிமுகன்னு போட்டிருப்பேன். அம்மா நான் போட்டது கிடையாது ட்வீட். இருந்தா காட்டுங்க. இல்ல ஆல்ரெடி அதெல்லாம் போட்டு டிஎல்லே போட்டு நிறைய இதுவாயிடுச்சு. அதுதான் அம்மான்னு நான் போட்ட ட்வீட். அதான் இருந்தா காட்டுங்க. கட்சி அதிமுக அப்படின்லாம் வந்து போட்டிருக்கீங்க நீங்க. அது போட்டிருக்கேன் தோழர், அது போட்டிருக்கேன். அதை நான் இல்லைன்னு சொல்லு. பிடிச்சது தோழர். அது அந்த நேரத்தில், அந்த காலத்தில், அந்த சூழ்நிலையில் நான் சில பேரின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன், அதனால் எனக்கு பிடித்திருந்தது. கேட்டுக்கொண்டிருந்தேன், நேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன் இல்லை, எனக்கு ஐ நீட் எக்ஸ்பிளனேஷன். அதாவது அதுதான் தோழர். அப்போ ஒரு நிமிஷம் பேச்ச இருங்க, பஸ் விளக்க சொல்லிடுறேன். நான் விளக்கம் சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்புறம் நீங்க சரி விளக்கம் சொல்லு. அது தோழர், அப்ப நம்ம இந்த மாதிரி உள்ள வந்து ஸ்பேஸ்ல உட்காந்து கேட்டு இது யாரு எப்படின்னா எனக்கு தெரியாது. நான் வெளிய இருந்து பார்த்தப்ப, சில வந்த வீடியோக்களை பார்த்தப்ப எனக்கு நான் ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆளா இருந்தேன். அதனால அப்ப அந்த ட்வீட் எல்லாம் போட்டேன். ஓகேவா, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அதுக்காக அந்த கட்சியில எனக்கு பாசம்லாம் கிடையாது வேற. சரி, அப்போ வந்து எந்த விதமான ஃபேக்சுவல் எதுவுமே இல்லாம தான் வந்து, அதாவது ஒரு ஆர்குமெண்டே இல்லாம தான் நீங்க அதிமுக ஆதரவு வந்து ஒரு காலத்துல எடுத்தீங்க. ஆமா, அப்ப பண்ணது. ஆமா, ஒரு புரிதல் எல்லாம் பண்ணிட்டேன், வேற எதுவும். சரி, இப்ப எந்த புரிதலின் அடிப்படையில இங்க தாவேக்காவை ஆதரிக்கிறீங்க? அது எனக்கு நிறைய புரிதல் இருக்கு, அதனால நான் ஆதரிக்கிறேன். அதான் ஒரு 4 புரிதல் எடுத்து விடுங்க, நம்ம பேசுவோம். ஏன்னா முன்னாடி புரிதல் இல்லாம தான் நம்ம அதிமுகவை ஆதரிச்சிட்டோம். அதிமுக மாதிரி ஒரு ஊழல் கட்சி வந்து நம்ம ஆதரிச்சிட்டோம். இப்ப நம்ம தாவேக்காக்கு வந்திருக்கோம். இப்ப நம்ம தாவேக்காக்கு வந்திருக்கணும், ஒரு குறைந்தபட்சம் ஒரு புரிதல் அளவு வந்திருக்கணும்ல. இந்த கொள்கை எல்லாம் பேசுறாங்கப்பா அப்படின்னு. நம்ம எப்ப தாவேக்கா அல்லது விஜய் கட்சிக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்ற நிலைப்பாடை எடுத்தோம் உங்களுக்கு தெரியுங்களா? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு, கொள்கை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அது முடிவு எடுத்துட்டோம். சோ அதனால எந்த முகாந்திரத்துல வந்து அந்த முடிவு எடுத்தோன்றத வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். அது இல்ல, ஓப்பனா நான் சொல்லிடுறேன். முதல் அடிப்படை ரசிகன்ற ஒரு முறையில இருக்கு, அதை நான் இல்லன்னே சொல்லுவேன். ஓகேவா. 2வது அடிப்படை, நான் நினைச்ச மாதிரி அவரு நான் என்ன கொள்கை எனக்கு பிடிச்சிருந்ததோ அததான் அவர் கொள்கை தலைவரா எடுத்தாரு. அது இல்லாம இந்த 2 கட்சியும் நான் பார்த்து எனக்குள்ளே ஒரு எப்படி சொல்ற, அந்த மாற்றம்ன்றது பெருசா எனக்கு கண்ணுக்கு தெரியல. அது என்னோட பார்வையில. ஓகேவா. அது நீங்க ரொம்ப டீட்டெயிலா கேட்டீங்கன்னா அதெல்லாம் எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஓகேவா. அதையும் நான் ஓப்பனா சொல்லிடுறேன். அதே தான் இப்பயும் சொல்றேன். எனக்கு ஒரு மாற்றம் தேவை, அதனால நான் தாவேக்கா ஆதரிக்கிறேன். அதே இல்லாம என்னோட கொள்கை சார்ந்து ஒத்து போறாங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் ஆதரிக்கிறேன். இதுல என்ன இருக்கு? இல்ல நீங்க நழுவுறீங்க பாருங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் மாற்றம் வேணும், நம்ம கொள்கையோட உடன்பட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் வந்தேனா? இருங்க, ஃபர்ஸ்ட் நான் பதில் சொல்றது கேளு. நான் சொல்றது என்னோட பதில். அதுல நடுவுறதா இல்லையான்னு அது உங்களோட பார்வை. ஓகேவா. எனக்கு தெரிஞ்ச பதில் என்னால சொல்ல முடியும். நான் என்னோட வாதத்தை நான் வைக்கிறேன். நீ பேசுற வரைக்கும் நான் குறுக்க வந்தேனா? குறுக்க வந்து ஏதாவது குறுக்குப்பட்டு சால் ஓட்டினா கிடையாதுல, கேட்டான்ல. அதே மாதிரி இப்ப நான் பேசுறது நீங்க கேளுங்க, ஓகேங்களா? சரி, நம்ம தாவேக்கான நிலைப்பாடோ அல்லது விஜய் கட்சிக்கு ஆதரவுன்ற நிலைப்பாடெல்லாம் கொள்கையெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே எடுத்து முடிச்சாச்சு. காரணம் வெறும் அந்த ஆளை சினிமால பார்த்தோன்ற ஒரே ஒரு காரணம் தான். சோ அடிப்படையிலேயே ஒரு கொள்கை ஒரு முகாந்திரமே இல்லாம, இப்ப உதாரணத்துக்கு விஜய் வந்து இப்ப இது எடுத்துட்டாரு, பெரியார் எல்லாம் எடுத்துட்டாருங்க, அதனால ஓகே அப்படின்னு டக்குனு விஜய் வந்து தேசியவாதம்னு போயிருந்தாருன்னா என்ன பண்ணிருக்க முடியும்? ஜஸ்ட் பியூர் இது. ஏன்னா விஜய் வந்து தேசியவாதத்தையும் வந்து ஃபுல்லா படிச்சுட்டு அந்த கொள்கை நிலைப்பாடு எடுக்கிற ஆளும் கிடையாது, அல்லது பெரியாரு அம்பேத்கர் எல்லாம் முழுசா படிச்சுட்டு தான் அந்த கொள்கை நிலைப்பாடு எடுத்தாரான்றதும் தெரியாது. ஏன்னா பேச்செல்லாம் பார்த்தா அப்படி தெரியறது கிடையாது. பெரியாரையும் அம்பேத்கரையும் படிச்ச ஆட்கள் என்னென்ன மாதிரி பேசுவாங்க, எந்தெந்த விஷயங்கள்ல என்னென்ன மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் வைப்பாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இங்கே. ஆக வெறும் ஒரு ரசிக மனநிலைக்காகவும் இங்க திமுக மீது இருக்கிற வெறுப்பு, அந்த வெறுப்பு எதனால அமைஞ்சது, ஏன் அமைஞ்சதுன்றதுலாம் எனக்கு நான் அதை டிஸ்கஸ் பண்ண விரும்பல. அதுக்கு ஒருத்தர் ஒரு காரணம் நம்ம தோழர்கள் சொல்றாங்க, அதை ஏதோ நீங்க அதை பார்த்துக்கோங்க. அந்த வெறுப்புங்கிற ஒற்றை புள்ளிக்காக நான் தாவேக்கான்னு ஒரு புதுசா ஒரு கட்சி இருக்குது, இந்த கட்சியினோட லேபிள்ல நான் உட்காந்து வந்து கண்ட விஷயத்தெல்லாம் நான் பேசலான்னு வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. இதுல கொள்கை நிலைப்பாடும் எனக்கு தோணல,
அரசியல் ரீதியான முடிச்சிட்டீங்களா நிலைப்பாடும் தோணல, எதுவுமே தோணல. முடிச்சிட்டீங்களா சொல்லுங்க முடிச்சிட்டீங்களா சொல்லுங்க. திமுக திட்டத்துக்கு வேற கட்சியில இருக்குன்னு அவசியம் இல்லை. சாதா ஒரு மனுஷனா இருந்தாலே திட்டம், பிரச்சனையே கிடையாது. ரெண்டாவது விஷயம், ரசிகர் ரசிகர் மனப்பான்மை. ஆமா, ரசிகர் மனப்பான்மை. அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நான் ஏத்துக்கிட்டதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல என்னால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல அதாவது அடிப்படையில நான் ரசிகர் கேட்டதுக்கு மனப்பான்மையில பதில் சொல்லுங்க. நீங்கள் தற்கொலையாக இருப்பதனால சமூகத்துக்கு தனிப்பட்ட முறையில சில பிரச்சனைகள் இருக்கு. தனிப்பட்ட முறையில எனக்கு பிரச்சனை இருக்காது. அதேதான் கடந்து போயிடுவேன். திமுகவா சமூகத்துக்கு இருக்கிறதால பிரச்சனை சமூகத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. சமூகத்துக்கு பிரச்சனை திமுக அதான் திமுக ஆதரவாளர்கள் குறுக்க சமூகத்துல நிறைய பிரச்சனை வராதீங்க, இருக்கு. குறுக்க வராதீங்க. நான் பேசும்போது நீங்க குறுக்கல வந்தீங்க. நான் பேசின பாயிண்டே எடுத்து எனக்கு திருப்பி ரிவர்ட் அடிக்கிற சேம் டு யூ பிளஸ் டு யூன்னு சின்ன பசங்க மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு பாலிடிக்ஸ் இது நான் ஒரு கருத்து சொன்னதுக்கு அதே தாங்க திமுக சேம் டு யூ பிளஸ் டு யூன்னு உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏன்னா நான் கருத்தா பேசிட்டு இருக்கிறேன், நான் பாயிண்டா பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நான் எந்த வித சொன்னாலும் இப்போ விஜய் வந்து இந்த விஷயத்த பேசுறாருன்னா இதை இந்த இடத்துல பேசினாருங்க, நான் இதனால இப்படி சொல்றேங்கன்னு என்னால இது கொடுக்க முடியும், ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும், கொள்கை ரீதியா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். நம்மளால அப்படி கொடுக்க முடியுங்களா? பதிலுக்கு திமுக வந்து நான் எதிர்க்கிறேங்க, காரணம் இந்தந்த கொள்கையில எனக்கு உடன்பாடு இல்லைங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுங்களா? கிடையாது. நம்ம அப்படி சொன்னதும் கிடையாது. எந்த காலத்திலயுமே வந்து நம்ம அப்படி சொன்னதும் கிடையாது. என்னையாவது நம்ம சொல்லியிருக்கிறீங்களா மணி ப்ரோ? அப்படி இப்ப நான் பேசலாமா? பேசுங்க. உங்க பார்வையில நீங்க சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. ஓகேவா? நீங்க எந்த பார்வையில வேணா நான் பாத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதனால இங்க யாருக்கும் பிரச்சனையும் கிடையாது. நான் இன்னொருத்தனை போய் இன்ஃபுளுன்ஸும் பண்ண போறது கிடையாது. ஓகேவா? நான் அந்த சமூகத்துல நான் தாவாக்கா இருக்கனால பிரச்சனை இங்க யாரும் சொன்னது கிடையாது. அதே மாதிரி உங்ககிட்ட திமுக எனக்கு பிடிக்கலன்னு சொல்றதுக்கு விளக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு திமுக பிடிக்காது. வேற இருங்க ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நம்ம பேசுற அரசியல் இங்க இருக்கக்கூடிய சமூகத்தை எந்த விதத்திலயும் பாதிக்காதுன்னு நீங்க சொல்லும் போது அரசியலை பற்றின உங்களோட புரிதல் என்னன்றத எனக்கு உறுதி செய்யும். நீங்க மத்தவங்க யாராவது பேசணும்னா நீங்க இல்ல இதுல எனக்கு ஒண்ணு என்னன்னா, ஒரு சமூகத்தை பாதிக்காதுன்னு சொன்னாரு. இவர் அண்ணன் ஒரு கருத்துல ஒரு அறிக்கை விட்டார்ல பெரியாரை பற்றி, அந்த கருத்து அறிக்கையை இப்ப தூக்கிட்டு வந்து மணியே சொன்னாரு. அவர் சொன்னாங்க மணி பேச்சு மணி நான் சொல்றேன், நீங்க திருப்பி பேசும்போது அப்புறம் பதில் சொல்ல வேணாமா? நான் சொன்னதே அது கிடையாது. இல்ல அவர் வந்து உங்கள்ட்ட கேள்வி வைக்கல, அவர் கன்வின்ஸா முடிச்சிட்டாரு. அவர் அதுக்கப்புறம் உங்களை பேசுறாரு. எனக்கு அறிவில்லை அவர் முடிச்சிட்டாரு. இல்லப்பா, நீங்க உங்களோட கருத்து வந்து எப்படின்னா, இங்க அரசியல் பேசுவ சமுதாயத்துல பாதிக்காதுங்கிற அந்த உன்னுடைய புரிதல்னு சொல்லிட்டாரு. உனக்கு அவ்வளவுதான் புரிதல் இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீ ஏன்னா நீ அந்த அளவுக்கு பதில் வச்சிருக்க, அதுக்கு தான் சொல்ல வரேன். அதை ஒரு கண்வின் தான் பேசி முடிச்சுக்கிறேன். உங்க அண்ணன் ஒரு அறிக்கை விட்டாரு, அந்த அறிக்கையில பெரியார் முரண்பட்ட தலைவர்னு விட்டாரு. அது எத்தனையோ இங்க பெரியாரை பற்றி தெரியாத தற்கொலைகளுக்கு அப்படிப்பட்டவர் தான் அப்படி. ஏன்னா சங்கி அப்படிதான் ஒரு அஜெண்டா பண்றான். அதை விஜய் வந்து இங்க பிரபண்டாவா ஒரு அறிக்கை விடும்போது எத்தனை மனசுல பதிஞ்சிருக்கும். இதை பத்தி உன்னுடைய கருத்து என்னன்னு கேட்டா அவர் எழுதுன ரைட்டு தாங்கிற. அப்ப நான் உன்ட்ட என்ன பேச முடியும்? இதுக்கு முன்னாடி ஏன் ஸ்பேஸ்ல பேசும்போது பெரியாரை பற்றியோ இல்ல கொள்கை தலைவர் அந்த கொள்கையை பத்தியோ அவர் ஏதாவது தவறா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக எதிர்ப்பேன்னு சொன்னேன். இப்ப நீனே சொல்ற அவரை சொன்னது ரைட்டு தாங்கிற. அப்ப ஓன்டே பெரியாரை பத்தி தவறான இதுதானே இருக்கு. அதனாலதான் நான் அந்த வார்த்தையை வச்சேன். இல்லைன்னா உன்னை அலிகேஷன் பண்ண எனக்கு தேவையே கிடையாது. நீனே அந்த வார்த்தையை சேம் வார்த்தையை சொல்லும் போது அப்ப சங்கியோட மனதுலதான் உனக்கு இருக்கு. உனக்கு திமுக எதிர்ப்பு அடுத்த விஷயமியா? நீ பெரியாரையே நீ அந்த இடத்துல வச்சிருக்கீங்கன்னா அப்ப எனக்கு புரியல. எனக்கு பெரியார் முரண்பட்ட தலைவரா எனக்கு புரியவே இல்லை. எதுல முரண்பட்டாரு சொல்லு? விஜயுடைய எந்த கொள்கையில முரண்பட்டாரு பெரியார் சொல்லு? இல்ல விஜய் சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விஷயத்துல அவர் கெடுதல் செஞ்சாரு சொல்லு? சொல்லு மணி. தெளிவா அப்பயே சொல்லிட்டோம் போல. நீங்க அறிக்கையே படிக்க திரும்ப மறுபடியும் நீங்க இந்த சங்கரவெல்லாம் நீ அறிக்கை உங்க இருந்து கண்டிப்பா உங்க எப்படி அறிக்கையை ஷேர் பண்ணிருப்ப. நீ அறிக்கை எடுத்து வாசி. நான் சொன்ன வார்த்தை இல்லைன்னா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். எனக்குள்ளேயே எல்லாமே மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு புரிஞ்சது நான் சொல்லிட்டேன். அதுதான் உனக்கு புரிஞ்சதுன்னா உன்னுடைய அறிவுத்தன்மை அவ்வளவுதான் இருக்கு. அவர் சொன்ன கரெக்டா இருக்கு. உன்னுடைய புரிதல் என்ன புரிஞ்சது? உங்களோட புரிதலை வந்து கொஞ்சம் சம்மரி பண்ணி சொல்லுங்களேன். அந்த அறிக்கையில இருந்து தெரிஞ்சுக்கலாம் உங்க புரிதல் பத்தி என்னன்னு. அந்த அறிக்கை கொடுத்ததுக்கு காரணம் தமிழர் காட்டுமிராண்டி மொழின்னு அவங்க அது சொன்னதால அந்த அறிக்கையை அவர் கொடுத்தாரு. ஓகேவா? இருங்க நான் எதுவும் ஒரு இடம் பாத்துட்டு வரேன்.
பாத்துட்டு வரேன். இததானயா பரணி அப்பத்துல இருந்து சொல்லுங்கிறாருப்பா. இல்ல நம்ம எதுவுமே சொல்ல வேணாம். அதாவது பரணி என்ன சொல்றாரோ அதை வந்து இப்போ மணி ப்ரோவே வந்து ஆமோதிக்கிற மாதிரி ஆகும். நீங்க பாத்துட்டு வாங்க பொறுமையா வந்து அதை பார்த்துட்டு ஏன் வந்து அப்படி சொன்னாரு, அதுல இருந்து என்ன சாராம்சம், அந்த அறிக்கையில இருந்து என்ன சம்மதி இருக்கு, உங்களோட புரிதல் என்ன, இது ரெண்டுத்தையும் நீங்க சொல்லுங்க. இல்ல அவருக்கு அதெல்லாம் தெரியும் சார். அத போஸ்ட் வேற போட்டிருக்காரு, அத ஷேர் பண்ணிருக்காரு, ஃபயர் விட்டுருக்காரு அந்த அறிக்கைக்கு. அதனால சொன்னாரு எல்லாம் விடுவாங்கண்ணே. அதாவது விஜய் வந்து நான் ஆம்பு அப்படின்னு வந்து எழுதினா கூட, ஆம்பு மல்லி அப்படின்னு எழுதினா கூட ஃபயர் விடுவாங்க. அதெல்லாம் வேற விஷயம். அது ரசிக மனநிலையில இருக்கிற ஒரு அடிப்படையான ஒரு எப்படி சொல்றது ஒரு தன்மை. அதுதான் பாதிப்பு சொல்ல முடியாது. இல்ல அதுதான் சமுதாயத்துல பாதிப்பா ஏற்படுத்தும். எல்லாரும் ஒரு பக்கம் ஒண்ணுமே யோசிக்க விடாம, சமுதாயத்து மேல எந்த ஒரு இதுவுமே இல்லாம, ரசிகர் அவர் தலையிலே போய் எல்லாம் விழுந்து கடைசியில இருக்கிற மக்கள்கிட்ட வந்து எப்படின்னா விரோதத்தன்மை இது மட்டும்தான் இருக்கும். இந்த பாத்தீங்களா, எடுத்துக்காட்டுக்கு இந்த அறிக்கைய அவர் படிக்கவே இல்லை, ஆனா அண்ணன் எழுதிட்ட கரெக்டா இருக்கும். அதுல வார்த்தை 100% நல்லா இருக்கும். அவருக்கு வந்து கரெக்டா பதில் சொல்லியிருப்பாரு. புரியல எனக்கு எந்த வகையில இதை அவர் ஏத்துக்கிறான்னு எனக்கும் தெரியல. இப்படி இருக்க ஆட்களாலதான் நம்ம தமிழ்நாடு இன்னும் பின்தங்கி போகணுமா நான் கேக்குறேன். ஆமா தோழர். ஆமா. ஓ வந்துட்டீங்களா, படிச்சிட்டீங்களா? இப்ப இந்த சாராம்சத்தை சொல்றேங்க எங்களுக்கு. அதுதான் தோழர், படிச்சிடறேன் கேளுங்க. பெரியார் தமிழை காட்டுமராணி மொழி முழுவதுமாக அறிக்கைய படிக்க சொல்லி நான் கேட்கல. சாராம்சம் என்னன்னு கேக்குறேன். உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அதுல இருந்து எனக்கு சொல்லுங்க நீங்க. அததான் தெளிவா சொல்லிருக்கேன். முரண்களை கடந்து எங்க கொள்கை தலைவர் அதுக்கு மேலேயும் நிறைய பேசியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. இதுல முரண்களை கடந்துனா என்னங்க முரண் சொல்லுங்க? தமிழ்நாட்டுல என்ன முரண்? அதான் தமிழ்நாட்டு அரசியலில் பெரியாருடன் உங்களுக்கு என்ன முரண்? அதான் கேக்குறேன், என்ன முரண் சொல்லுங்க. அவங்க சொன்னது அது அப்ப அவங்க சொன்னா உண்மையா? யார் அங்க பேசணுமோ அவங்க சொன்னது உண்மை இல்ல. யார் சொன்னது? அவங்க நிர்மலா சீதாராமன் சொன்னது உண்மை இல்ல. உண்மைதானா? அததான் சொன்னாரு. உண்மைதான். உண்மை இல்ல தோழர், உண்மை இல்லன்னு சொல்றேன். அப்ப அதுல உண்மை இல்லைன்னு சொல்லிருக்காரா? ஐயா ஒரே நிமிஷம் முரண் என்ன? அதுதான் பாயிண்ட். முரண் இல்ல. தமிழ்நாட்டு அரசியலில் பெரியாருடன் இவர்களுக்கு இருந்த முரண். கார்த்தி சொல்றதை கேள்றா.